கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய நான் வாசிக்க போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய 8வது அதிகாரம் 19லிருந்து 22வது வசனங்கள் முடிய. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்பதை நாம் ஜெபிக்கலாம். எங்கள் மகத்தான தேவனாகிய கர்த்தாவே, தேவரி இந்த காலை வேளையிலும் கூட ராஜாவின் சமூகத்தில் இருந்து உம்மை துதித்து பாட, உம்மை ஆராதிக்க நீர் செய்த மகா பெரிய கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் கொடுத்த நல்ல சுகத்துக்காய் பலத்துக்காய் நான் நன்றி செலுத்துகிறோம். ராஜாவின் சமூகத்திலே வந்து உம்மை ஆராதித்து மகிழ கர்த்தர் பாராட்டின எல்லா தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. காணிக்க கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வாசித்த வேத வசனங்களோடு கூட இந்த ஆசீர்வாதத்தை கூட்டித்தாங்க. வந்த மக்கள் இந்த கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக் கொள்வாராக. தேவரே, நீர் எங்களை சந்தித்த அனுபவத்துடன் போக கர்த்தர் அனுகிரகம் செய்துள்ளபடியா ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. இரட்சகா, எங்களுடைய அறிவோ ஞானமோ திறமையோ சக்தியோ எதற்கும் உபயோகப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பொற்பாதத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறேன். நீரே எங்களை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தையை பார்த்து நான் மிக சீக்கிரமாய் முடிச்சிட விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து நம்முடைய சபையில அநேக முறை அநேக செய்திகளை நம்ம பார்த்திருக்கிறோம். தீர்க்கதரிசியானவர் 1962வது வருஷம் நினைக்கிறேன் புத்திர சுவிகாரம் என்ற ஒரு செய்தி அவர் பிரசங்கித்திருப்பார். அது ஏறக்குறைய எபேசிய நிருபத்திலிருந்து அந்த செய்தியை அவர் பிரசங்கித்திருப்பார். அந்த பிரசங்கத்துல ஏறக்குறைய இந்த 8ஆம் அதிகாரத்தில் உள்ள வசனங்களை அவர் அதிகமாக பயன்படுத்துகிறத நம்ம பார்த்திருக்க போகிறோம். இன்னைக்கு நான் திரும்ப நான் சபையில ஒவ்வொரு முறையும் பிரசங்கிக்கிற சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படி பார்த்தோம்னா, நடந்து முடிந்தவர்களை அது நமக்கு சிருஷ்டாந்தம், அவ்வளவுதான். இனிமே நடக்க போகிறது அதுவும் பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக தான் தேவன் மனவாட்டியை இந்த பூமியிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு ஸ்தாபனம் என்ன செய்யும் அப்படி பார்த்தோம்னா, ஏற்கனவே நடந்த காரியத்தை எல்லாம் அழகாக கோர்த்து ஒரு அழகான ஒரு பிரசங்கம் செய்வது வழக்கமா இருக்கிறது. பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஆனால் மனவாட்டி அப்படி கிடையாது. மனவாட்டி பிரித்தெடுக்கப்பட்டவளா இருக்கிறபடினாலே என்ன காரியம் நடக்கிறது அதற்கு நாம் ஆயத்தமாகணும். உதாரணத்துக்கு, ஒரு சுகமளித்தலுக்குள்ளாக நீங்க கடந்து போய் சுகமளித்தலை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா சுகமளித்தலுக்கான விசுவாசம் இருக்கணும். அந்த சுகமளித்தலுக்கான விசுவாசம் இருந்தாதான் நம்ம சுகமளித்தலும் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சுகமளித்தல் விசுவாசத்தை வச்சுக்கிட்டு நீங்க ராப்சர்ல போக முடியும்னா போக முடியாது. தீர்க்கதரிசி சொல்வார், பெரிய பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, தேவனுடைய மனுஷர் இருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு குடிகாரனோ ஒரு விபச்சாரத்துல இருக்க ஒரு பெண்ணை வந்து சுகம் பெற்றுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர் சொல்றது நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஊழியக்காரனோ தேவனுடைய பிள்ளைங்க இருப்பாங்க, ஆனா அவர்களை பார்க்கலும் ஒரு குடிகாரன் வந்து சுகமளிக்கப்பட்டு அவன் சுகத்தோடு திரும்பி போவான். ஒரு விபச்சாரத்தில் இருக்கிற ஒரு பெண் சுகமாக்கப்பட்டு திரும்பி போவாள். அந்த சுகமாக்கப்படுகிற விசுவாசம் வேற, எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கான விசுவாசம் வேற. அது போலதான் இன்னைக்கு மனவாட்டி எதற்காக வடிவமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா, ஏதோ நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், நான் ஒரு கிறிஸ்தவன் ஆயிட்டேன், நான் ஒரு ரிலிஜியன் கிறிஸ்டியன் இல்ல. நாம மத சம்பந்தப்பட்ட கிறிஸ்தவர்கள் கிடையாது. ஒரு ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்டவரா இருக்கிறோம். இங்க கண்ணை மூடுனா நான் அந்த ராஜ்யத்துல இருக்கணும்.
ஒருவேளை இயேசு கிறிஸ்துடைய அந்த ரகசிய வருகை இருக்குமைனா நான் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படணும். இதுக்காக தான் நீங்களும் நானும் கிறிஸ்தவனாய் இருக்கிறோம். இதற்காக தான் தேவன் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அதற்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்திருக்கிறார். வசனத்தை திரும்ப ஒரு முறை ஆண்கள் யாராவது வாசிக்கலாம் நினைக்கிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்படுத்தினவராலே மாலைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவிர்த்து பிரசவ வேதனைப்படுகிறது. போதும் நினைக்கிறேன். நான் இன்னொரு மொழிபெயர்ப்பு வாசிக்கிறேன், கவனிங்க. 19 வசனம். இம்மாட்சியுடன் கடவுளின் மக்கள் வெளிப்படுவதை காண்பதற்காக படைப்பென பேராவலோடு காத்திருக்கிறது. ஏனெனில் படைப்பு பயனற்ற நிலைக்கு உட்பட்டுள்ளது. தானே விரும்பியதால் அப்படி ஆகவில்லை, அதை உட்படுத்தினவரின் விருப்பத்தால் அவ்வாறு ஆயிற்று. ஏனெனில் அது எதிர்நோக்கி இழந்த நிலையில் இல்லை, அது அழிவுக்கு அடிமைப்பட்டிருக்கும் நிலைக்கு விடுவிக்கப்பட்டு கடவுளின் பிள்ளைக்குரிய பெருமையும் விடுதலையும் தானும் பெற்றுக்கொள்ளும் என்கிற எதிர்நோக்கோடு இருக்கிறது. இந்நாள் வரை படைப்பு அனைத்தும் ஒருங்கே பேருக்கால வேதனையுற்று தவிக்கிறது என்பதை நாம் அறிவோம். என்ன சொல்றாரு? பேர், அதாவது இங்க இந்த நம்ம வாசிச்ச இந்த வசனங்களில பாத்தீங்கன்னா 2 விஷயங்களை பவுல் எழுதுகிறார். அந்த 2 விஷயங்களும் இந்த காலத்துல நடக்கக்கூடிய நிகழ்வா இருக்கிறது. என்னது? முதலாவது அவர் சொல்றாரு பாருங்க, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்திருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்புகளும், வானமண்டலத்தை தவிர பூமிக்குரிய அத்தனை சிருஷ்டிப்புகளும் ஏதோ ஒன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. எதை எதிர்பார்க்குது அப்படி பார்த்தோம்னா, தேவனுடைய புத்திரர் இந்த பூமியில வெளிப்படணும் அப்படி எல்லாமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. யாரு? தேவனுடைய புத்திரர். 22வது வசனம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. சிருஷ்டி என்ன நடக்குது? தேவனுடைய புத்திரை எதிர்பார்க்கிறது. சிருஷ்டி இப்போது பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. டெத் பெயின். முழு சிருஷ்டியும் யாரை எதிர்பார்க்குது அப்படி பார்த்தோம்னா, தேவனுடைய புத்திரர் பூமிக்கு வரணும். தேவனுடைய புத்திரர் பூமிக்கு வரணும். தேவனுடைய புத்திரர் பூமிக்கு வரும்போதுதான் இந்த பூமியும் கூட ஒரு மாற்றம் பெறப்போகிறது. அந்த மாற்றம் பெறுவதற்காகவே பூமியானது தேவனுடைய புத்திரரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த தேவனுடைய புத்திரர் வருவதற்காக இப்போது டெத் பெயின், பிரசவ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்த பிறகு அந்த பிரசவ வேதனை பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொல்லுவார், வலி வந்துகிட்டே இருக்கும். மருத்துவர் என்ன செய்வார் அப்படி பார்த்தோம்னா, முதலாவது வலிக்கும் 2வது வலிக்கும் நேரத்தை பார்த்துக்கிட்டே இருப்பார். நமக்கு தெரியும், பிரசவ நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டு போனோம்னா கூட போறவங்க, ஒருவேளை அது முதல் பிரசவமா இருந்துச்சு, ஒருவேளை முதல் பிரசவத்துல கணவனோ அல்லது யாரோ ஒருத்தர் கொஞ்சம் வயசானவங்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். ஒரு புது அனுபவத்துல போற இடத்துல மனைவி அங்க துடிச்சுக்கிட்டு இருப்பா. அவங்க ஹாஸ்பிட்டல் போனா பாத்தீங்கன்னா அவங்க பெருசா அதை பத்தி ஒண்ணும் யோசிக்கவே மாட்டாங்க. நாம அங்க துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பெண்ணை துடிக்கிறத பார்த்து கணவனோ மற்ற யாரோ அப்படியே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. டாக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதனம் பாங்க. ஏன்னா அவங்க பார்த்து 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 பழகிறதுனால அவங்களுக்கு தெரியும் இது பிரசவிக்கக்கூடிய நேரம் கிடையாது. அந்த பிரசவ வலியினுடைய ஒவ்வொரு கட்டங்களையும் அவர் ஆராய்ந்து கொண்டிருப்பாங்க. இதற்கு அடுத்தது இந்த வழி வரும், இதுக்கு அடுத்து இது வரும், இதெல்லாம் நடந்த பிறகுதான் பிரசவம் நடக்கும். அது போலதான் இந்த பூமியும் கூட பிரசவ வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்னும் பிரசவம் நடக்கல. அது யாரை எதிர்பார்க்கிறது அப்படி பார்த்தோம்னா, தேவனுடைய புத்திரர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. பைபிள நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய புத்திரர், தமிழ் பைபிள்ல
தேவனுடைய புத்திரர் அப்படி எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு நீங்க பைபிள் ஆராய்ச்சி பார்த்தோம்னா ஆதியாகமத்திலே அப்படிப்பட்டதான ஒரு வசனம் இருக்கிறது. யோபின் சரித்திர புத்தகத்துல 2 இடத்துல தேவனுடைய புத்திரர் இருக்காங்க. யோபின் சரித்திர புத்தகத்துல பாத்தீங்கன்னா 38வது அதிகாரம் 7வது வசனம், விடியற் காலத்தின் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். எப்போது? தேவராகிய கர்த்தர் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது நடந்த அந்த சம்பவங்களை யோபு தீர்க்க தரிசனமாக சொல்றாரு. விடியற் காலத்தின் நட்சத்திரங்கள் ஏகமாய் கூடி தேவ புத்திரர்கள் எல்லாரும் கம்பீரித்தார்கள். தேவன் சிருஷ்டித்த அந்த அழகை, தேவன் சிருஷ்டித்த அந்த எல்லா நிலைமையை பார்த்து தேவனுடைய புத்திரர்கள் கம்பீரித்தார்கள், சந்தோஷப்பட்டாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ கிளிப்ஸ் ஒன்று பார்த்துட்டு இருந்தா, அவர் ஒரு பைபிள் டீச்சர் நினைக்கிறேன். அவர் இப்படியாக பேசிக்கிட்டு இருந்தாரு. இது PhD மாணவருக்கான பாடம், அந்த வார்த்தையை அவர் சொன்னாரு. ஆனா ஒரு பைபிள் காலேஜ் ஒரு 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 அழகான ஒரு மனாந்திரமான அல்லது மரங்கள் நிறைந்த ஒரு பகுதி இருந்தா அவர் அந்த பாடத்தை நடத்திட்டு இருந்தார். சரி, அவர் என்ன சொல்றாரு அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு வீடியோ கிளிப்ஸ். அவர் இப்படியாக பேசிக்கிட்டு இருந்தா, அது PhD மாணவருக்கான ஒரு பாடம். அது ஒரு ரொம்ப டெப்த் அப்படிதான் பேசி, சரி என்னதான் இருக்குது தெரிஞ்சுக்கலாமே அப்படிப்பட்ட எண்ணத்துல அதை கவனிச்சுட்டு இருந்தேன். அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படி பார்த்தோம்னா, இந்த பூமியானது மனுஷனுக்கு உண்டாக்கப்படவில்லை. சாதாரணமான ஒரு விசுவாசியோ சாதாரணமான ஒரு மனுஷன் சொன்னா பரவாயில்ல, அவர் ஒரு பைபிள் டீச்சர். அவர் சொல்றாரு, பூமி மனுஷனுக்கு உண்டாக்கப்படவில்லை, தேவனுடைய புத்திரருக்கு உண்டாக்கினார். அந்த தேவனுடைய புத்திரர் யார் அப்படி பார்த்தோம்னா, சாத்தானில உள்ள ஒரு பிரிவினர். சாத்தானில எப்படி தேவன் இருக்கிறார், தேவ தூதர்கள் கேரும் சேராபின் இருக்கிறாங்களோ, அது போல சாத்தானிலே ஒரு பிரிவினர் தான் தேவனுடைய புத்திரர். அதுக்கு இனிமேல் பார்க்கலாமா? நம்ம சபையில உள்ள ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற நாலேஜ் பைபிள் டீச்சருக்கு இல்ல. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பைபிள் சொல்றது வானங்கள் தேவனுடையது, பூமியை அவர் மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இந்த பூமி மனுஷன் வாழ்வதற்காக, மனுஷன் ஆழ்வதற்காக தேவ மனுஷனுக்கு தான் கொடுத்தாரு. பூமி பிசாசுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா நரகம் நமக்கு உண்டாக்கப்பட்ட, மனுஷனுக்கு உண்டாக்கப்பட்ட இல்ல, சாத்தானுக்கும் ஒரு தூதருக்கும் உண்டாக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு பைபிள் டீச்சர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படி பார்த்தோம்னா, மனுஷருடைய எண்ணங்களை தான் அவருடைய அழகாக அப்படியே போதிக்கிறாங்க. பைபிள் 2 இடத்துல இதுவா இருக்கிறது. தேவனுடைய புத்திரர்கள் கம்பீரித்தார்கள் தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது. இன்னொரு சமயத்துல தேவனும் தேவனுடைய புத்திரரும் தேவனுடைய சன்னிதானத்துல சமூகத்தில் இருக்கும்போது சாத்தான் அங்க வந்ததாக பைபிள் சொல்லுது, யோபின் சரித்திர புத்தகத்துல. அப்போ பரலோகத்துல பிசாசு போக முடியுமா? ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கும். நீங்களா அப்படிலாம் யோசிப்பீங்களா என்னன்னு தெரியல. என்கிட்ட இருக்கிற மூளை பாத்தீங்கன்னா இதெல்லாம் யோசிக்கும். பரலோகத்துக்கு பிசாசு போக முடியுமா? அங்க பிசாசு இருப்பானா? அது எந்த இடம்? அப்படிலாம் இப்ப கிடையாது. இதெல்லாம் இப்ப ஓரளவுக்கு கொஞ்சம் நான் வளர்ந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலகட்டத்துல இதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா பல நாட்கள் மணிக்கணக்கா இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்துட்டு இருக்கிற தேவன் நல்லவரா இருக்கிறாரு. அப்ப தேவனுடைய இந்த யோபின் சரித்திர புத்தகத்துல உள்ள தேவ புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறது மனுஷர்களை இல்ல, அவர்கள் தேவ தூதர்களை சொல்கிறார். தேவ தூதர்களை தான் தேவனுடைய தேவ புத்திரர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. நல்லது. ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா மனுஷ குமாரத்திகள் சௌந்தரியம் உள்ளவர்கள் என்பதை பார்த்து தேவகுமாரர்கள் மனுஷ குமாரத்திய தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளையை பெற்றுக்கிட்டாங்க. அது நிமித்தமாக பூமியில ராட்சசர்கள் பிறந்தாங்க அப்படின்னு ஒரு வசனம். இந்த காரியத்தை கூட வேதாகமத்தை போதிக்கிற மக்கள் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தோம்னா, இந்த தேவ புத்திரர்கள் மனுஷகுமார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. யார் அப்படி பார்த்தோம்னா, விழுந்து போன தூதர்களா இருக்கிறாங்க பாருங்க. தேவனால சபிக்கப்பட்டு விழுந்து போன அந்த தூதர்கள் அவங்க பிசாசா இருக்கிறாங்க. அவங்க இப்ப மனுஷ பொம்பளைகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டாங்க. ஏப்பா, பிசாசு அப்படிலாம் பண்ணவே முடியாது. பிசாசுக்கு உருவம் கிடையாது. சில நேரங்களே சில மக்களை
அவன் ஏமாற்றுவதற்கு சில உருவங்களிலே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் தேவனை போல ஒரு உருவத்துல தொடர்ந்து இருக்க முடியாது. தேவன் நினைப்பாரையினால் ஒரு மனுஷனை போல உங்களோட பேச முடியும், உங்களோட உட்கார முடியும். ஆபிரகாம் கிட்ட உட்கார்ந்து கறியை சாப்பிட்டாரு, பால் குடிச்சாரு, சீஸ் எல்லாம் சாப்பிட்டு மணிக்கணக்கில் ஆபிரகாமுக்கு இருந்து கடந்து போக முடிஞ்சது. ஏன்னா அவர் தேவனாய் இருக்கிறார். அதே கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கு தரிசனமாகிறாரு, ஒரு வயதான மனுஷனை போல இருக்கிறாரு. அவன் போய் பலிக்கான காரியத்தையும் அதாவது குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வர வரைக்கும் அங்க வெயிட் பண்றாரு. தேவன் ஒரு மனுஷ சரீரத்தை தோன்ற முடியும், பிசாசார அப்படி பண்ண முடியாது. தேவன் சர்வ வியாபி, பிசாசு சர்வ வியாபி கிடையாது. ஆகவே இது குறிச்சு நிறைய தவறான கருத்துக்கள் இருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஓரளவுக்கு பைபிளை அல்லது வேதத்தை சரியான முறையில புரிந்து கொள்வதற்கான காரணம் என்ன அப்படி பார்த்தோம்னா, இந்த காலம் தேவனுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே 7ஆம் தூதன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். காலகாலமாக எதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்ததோ அது அத்தனையும் தேவன் வெளிப்படுத்தின ஒரு காலம் தான் இந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த பைபிளை சொன்ன ஆதியாகமத்துல சொன்ன தேவ புத்திரர்களை பூமி எதிர்பார்க்கல. தீர்க்கதரிசி சொல்றாரு, அது சேத்தினுடைய சந்ததியிலிருந்து வந்தவங்க. தேவ புத்திரர் சேத்தினுடைய சந்ததி. அதாவது ஆதாமிலிருந்து சேத்து வந்தார். சேத்துடைய சந்ததியினருக்கும் காயினுடைய சந்ததிக்கும் கலப்பு திருமணம் ஏற்பட்டபடினாலே அங்கே அவர்கள் ராசிஷர்களாக பிறந்தாங்க. அதுக்கும் இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆதியாகமத்துல உள்ளவங்க எல்லாரும் நோவா காலத்தை அழிக்கப்பட்டு போயாச்சு. ஆனால் இன்னைக்கு சர்வ சிருஷ்டி யாரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அப்படி பார்த்தோம்னா தேவனுடைய புத்திரர். அவங்க வெளிப்பட்டாதான் பூமி பழைய நிலைக்கு போக முடியும். ஆதி காலத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று ராத்திரி நல்லா மழை பெஞ்சுது. ஆனா நமக்கு இந்த ஃபேன் ஓடிட்டு உள்ள நிம்மதியா உட்கார முடியுது பாருங்க. மழை பெஞ்சா கூலிங் ஆயிடும், ஆனா நமக்கு புழுக்கம் இருக்குது. ஒரு விதமா காட்சி இல்லாம ஒரு நெருக்கம் இருக்குது. திடீர்னு வெயில் காயுது, திடீர்னு மழை பெய்யுது. எந்த காரியமும் ஒரு நிலை கிடையாது. ஆனால் ஆதாம் கால நோவா காலத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட நிலை கிடையாது. அதற்கு முன்னாடி ஆதாம் காலத்துல பூமி இன்னும் அழகாக அற்புதமாக இருந்தது. அந்த பழைய நிலைமைக்கு போவதற்காக தான் பூமி இன்னைக்கு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்பட்டுக்குது. என்ன செய்ய போகுது? அந்த பழைய நிலையில் உள்ள ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகுது. அந்த பழைய நிலையில் உள்ள பூமியை பெற்றெடுப்பதற்காக பூமியானது சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை பெர்த் பெயின் பட்டு கொண்டிருக்கிறது. பூமியும் பல நிலைக்கு போகணும், தேவனுடைய புத்திரரும் காட்சிக்கு வரணும். இதுதான் செய்தி. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒரு வாக்கு சொன்னார் பல பிரசங்கத்துல, சமாதானம் பண்கிறவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரப்பார்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் சொல்றது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சமாதானம் பண்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் கிடையாது, தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நல்லது. ஆனால் இது எல்லாமே தேவனுடைய புத்திரர் இல்ல. தேவனுடைய புத்திரர் இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம், உயிர் தெழுதற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. தீர்க்கதரிசி சொல்றார், கவனிங்க, நாம் தேவனுடைய புத்திரராக பிறக்கவில்லை. நாம தேவனுடைய புத்திரராக பிறக்கவில்லை, ஆனால் தேவனுடைய புத்திரராக மாற்றம் பெறுவோம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம தேவனுடைய புத்திராக பிறக்கவில்லை, ஆனால் தேவனுடைய புத்திரராக மாற்றம் பெற போகிறோம், மாற்றம் பெறுகிறோம். அந்த நிலையில தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த செய்தியை விசுவாசிக்கிற மக்கள் என்ன நடக்குது, என்ன நிகழ்ந்து கொண்டிருக்குது அப்படி பார்த்தோம்னா, உங்களிலும் என்னிலும் அந்த மகத்தான ஒரு மாற்றத்தை தேவன் நம்மிலே உண்டாக்கி கொண்டிருக்கிறார்.
உங்களிலும் என்னிலும் அந்த மாற்றம் வரணும் வரணும் வரணும்ட்டு நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, சர்வ சிருஷ்டியை பார்த்துக்கிட்டு இருக்குது. தேவனுடைய புத்திர வெளிப்பட போறாங்க. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து அது பிரசவ வேதனை பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு செய்த திருப்பி சொல்ற கவனிங்க. தற்காலத்தை அல்லாமல் தற்போதைய காலத்தை அல்லாமல் வேற எந்த காலத்தில் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவார்கள்? ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன சொல்ல வராரு? தற்போதைய காலத்துல இல்லாம வேற எந்த காலத்துல தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவாங்க? ஆதாமுடைய காலம் கிடையாது, ஆபிரகாமுடைய காலம் கிடையாது, நோவாவுடைய காலம் கிடையாது, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலமும் கிடையாது. தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, தற்போதைய காலத்தை அல்லாமல் தேவனுடைய புத்திரர் வேற எந்த காலத்துல வெளிப்படுவாங்க? ஏப்பா இதுதான் காலம். அவர் என்ன சொல்ல வர்றாரு? இன்டைரக்டா இந்த காலம் தான் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுகிற ஒரு காலமா இருக்கிறது. இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படி பார்த்தோம்னா, தேவனுடைய புத்திரர் வெளிப்பட்டாயிருச்சா, வெளிப்படுத்த போறாங்களா, வெளிப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா? அப்படி ஒரு கேள்வி இருக்குது. தீர்க்கதரிசி சொன்ன விஷயம் முடிவு, அவ்வளவுதான். தற்போதைய காலத்துல அல்லாமல் வேற எந்த காலத்தில் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவாங்க? புத்திர சுதிகாரம் என்ற செய்தியில 4வது பார்ட் அவர் பேசுறார். இந்த காலத்துல தான் தேவனுடைய புத்திரர் வெளிப்படக்கூடிய காலம், அப்படியே அவர் சிம்பிளா சொல்லி முடிச்சார். தேவனுடைய புத்திரர் வெளிப்பட்டாயிச்சா, வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்களா, இனி வெளிப்படுத்தப்பட போகிறாங்களா? அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சர்வ சிருஷ்டியும் தேவனுடைய புத்திரை வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறது. ஆனா பவுல் சொல்றாரு, நாம என்ன நடந்து நம்ம எதை எதிர்பார்த்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சரீர மீட்பாகிய புத்திர சுதிகாரம் நம்மிலே நிறைவேறுவதற்காக நாம தவித்துக் கொண்டிருக்கிறோம். 23வது வசனம், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுதிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். யாராவது ஒரு பிரதரா சிஸ்டர், யாராவது ஒருத்தர் வெள்ள முடி, தலையில வெள்ள முடியலாம் வருதுக்கு, பிரதர் நான் வெள்ள முடி வரணும் ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கிறேன் பிரதர், அப்படி யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? நானும் வெள்ள முடி இருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இருக்கிறேன், வேற வழி கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய விருப்பத்துல இருக்கிறேன்னா, இல்லையா வேற வழி கிடையாது, அதனால இந்த வெள்ள முடியோட கூட நான் இருந்துட்டு இருக்கிறேன். நமக்கு வெள்ள முடி வரதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோமா? இல்ல. கொஞ்சம் வயசாகி போச்சு, உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு, தளர்ந்து போறத பார்த்து ஆஹா பாருங்க எப்படி உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு பாருங்க, நான் வர வர வயசாகிட்டு போறேன்ல, அப்படி பார்த்து யாராச்சும் ரசிப்பீங்களா? ஒரு சின்ன ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையனும் பொண்ணும் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவன் பெரியவன் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு பெண்ணு கொஞ்சம் வாலிப கட்டத்தை அடையணும், எப்போ வாலிப கட்டத்தை அடைய போறோம் அப்படி ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பையன் அந்த வாலிப கட்டத்தை அடையணும், சின்னதா மீச வரும், அதெல்லாம் பார்த்து அவன் ரசிப்பான். அந்த பெண்ணு பாத்தீங்கன்னா அந்த பருவம் அடைகிற அந்த காலம் வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு கட்டம் வந்த பிறகு, அந்த வாலிப கட்டத்தை துவங்கின பிறகு காலமெல்லாம் வாலிபராகவே இருந்துட்டா நல்லதா இருக்கணும். யாராவது வயது முதிர்த்த விரும்புறோமா? பிரதர் சீக்கிரமா வயசாயிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர், அப்படி விரும்புறவங்க யாராச்சும் இருந்தா கை தூக்குங்களேன். யார விரும்ப மாட்டோம். முடியலாம ரொம்ப வெள்ளையாச்சு இல்ல, மீசெல்லாம் வேற வெள்ளையாச்சு இல்ல, எல்லாரும் பாத்தீங்கன்னா தாத்தான்னு சொல்றாங்கல்ல, நம்ம யாரும் விரும்ப போறது கிடையாது. அப்ப நம்ம இன்டைரக்டா நம்ம எதை விரும்புறோம் அப்படி பார்த்தோம்னா, முதிர்வை நம்ம விரும்புவது கிடையாது. வாலிபரா இருக்கணும் அதை விரும்புறோம். வாலிபரா எல்லா காலத்திலும் ஒரு வாலிபரை போல இருக்கணும், அதற்காக ஏதாவது ஒரு வழி இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டுட்டு வயது ஆக ஆக நான் வாலிபராக செயல்படும், வாலிபராக வாழ்ந்து காட்டணும், அதை விரும்புறோம். வயது மூப்பை யாரும் விரும்பல. வயது மூப்பு கூட தேவனுடைய சித்தம் இல்ல. தேவனுடைய அனந்த ஞானத்துல எல்லா காலத்திலும் நாம் வாலிபராக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருந்தது. மனக்குளம் விழுந்து போன பிறகுதான் இந்த வயது மூப்பு நம்முடைய சரீரத்தில் ஏற்பட ஆரம்பித்தது.
ஒரு 40 வயசை தொட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு பிபி வந்துடும், அப்புறம் சுகர் வந்துடும், அதுக்கப்புறம் அது வந்துடும், இது வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம காரியங்களா இதை நோக்கி போய்கிட்டே இருக்குது. வாலிபனை போல நம்ம செயல்பட முடியும், வாழ முடியல. அப்ப நம்ம எதை ஆசைப்படுறோம்? வாலிப அந்த காலகட்டத்தை விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய ஓட்டம் முடிந்த பிறகு அந்த பழைய நிலைக்கு நேராய் போவதற்காக தான் சரீர மீட்பு அடையணும். இப்ப நம்ம சரீர மீட்பு அடைந்திருக்கிறோமா அப்படி பார்த்தோம்னா சரீர மீட்பு அடையல, ஆத்மா மீட்பு நடந்து போச்சு. 2000 வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய ஆத்மாவை மீட்பதற்காகவே தேவாதி தேவன் அந்த மகா பெரியவர் மனுஷ உரு கொண்டு இந்த பூமியில மனுஷனாய் வந்து ஆத்மாவுக்காக தம்முடைய விலை மதிப்பட்ட ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து ஆத்ம மீட்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சரீரத்தை பார்க்கலும் ஆத்மா விளையாட பெற்றது. ஆகையினால அவர் முதலாவது என்ன செஞ்சார் அப்படி பார்த்தோம்னா, இந்த ஆத்மா மீட்கப்பட்டால்தான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஐக்கியம் உண்டாக்கப்பட முடியும். சரீர மீட்பு நடந்துட்டா தேவனோட ஐக்கியம் கொள்ள முடியாது. அப்ப தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆத்தும மீட்பை உண்டு பண்ண பிறகு இப்போது எனக்கு யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இயேசு என்ற ஒருவர் இருக்கிறார், அவர் 2000 வருஷங்களுக்கு முன்பாக கல்வாரியில ஜீவனை கொடுத்தார். எதற்காக? மனு குலத்தை மீட்பதற்காக, மனு குலத்தை வாழ வைப்பதற்காக. நான் அதை விசுவாசிக்கிறேன். இயேசுவோட பாவத்துக்காக, என்னுடைய மீட்பை, என்னுடைய மீட்பதற்காக, என்னுடைய அக்கிரம கல்வாரி ஜீவனை கொடுத்திருக்கா, மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதை விசுவாசிக்கும் போது என்னுடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. எனக்கு இங்க இருக்கிற அத்தனை பேருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்குது. ஆனால் ஆத்மா மீட்படைஞ்சாச்சு. அழிவுக்குரிய அந்த ஆத்மா, அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிற நம்முடைய ஆத்மாவை இயேசு தம்முடைய ஜீவனை கிரயமாக கொடுத்து அந்த ஆத்மாவை அவர் மீட்டுக் கொண்டார். அதனால அவர் சொன்னார், எல்லா ஆத்மாவும் என்னுடையது. சரீரம் மீட்கப்பட்டுச்சா? இன்னும் இல்ல. இப்ப நாம எதை எதிர்பார்க்கிறோம்? அந்த சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்காக இன்னைக்கு நாம நமக்குள்ள தவிச்சிருக்கிறோம். நம்ம யாரும் முதிர்ந்த வயதை விரும்புவது கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் படியேறி வந்துட்டேன்னா வந்த உடனே ஜெபிக்க முடியும். ஆனா இன்னைக்கு வந்து உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கணும். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தின பிறகுதான் ஜெபிக்க முடியும். ஒண்ணு இல்லையா, ஒரு சின்ன படி ஏறி வர இங்க வந்த பிறகு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது போல என்னால இருக்க முடியல. காரணம், வயதாக ஆக சரீரம் தளர்ந்து போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சரீரத்தினுடைய நிலைமையை நாம யாரும் விரும்புவது கிடையாது. இந்த சரீரத்தின் இந்த நிலைமையும் தேவனும் கூட விரும்புவது கிடையாது. அப்ப 2 காரியம் இந்த பூமியில நடக்க போகிறது. புத்திர சுவிகார வெளிப்பட போகிறது. தேவனுடைய புத்திரை வெளிப்படுவதற்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதுக்காக? தேவனுடைய புத்திரனை காட்சியில பார்க்கணும், தேவனுடைய புத்திரனை காட்சியில பார்க்கணும். அதுக்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. மரத்தில் உள்ள முள்ளெல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ இந்த முள்ளெல்லாம் இல்லாம ஆதாம் காலத்துல இருந்த அந்த பழைய நிலைக்கு போகணும். மரத்துக்குரிய மரம் இலை உதிர் காலத்துல இலையெல்லாம் உதிர்ந்து போகிறது, வசந்த காலத்துல துளிர்க்கிறது. இதெல்லாம் தேவனுடைய திட்டமா பார்த்தா இதுவும் கிடையாது. வசந்த காலத்துல துளிர்த்து இலை உதிர் காலத்துல இலை உதிர்வது கூட தேவனுடைய சித்தம் கிடையாது. கொஞ்ச காலம் இருந்து ஒரு மரம் பட்டு போவதும் கூட தேவனுடைய சித்தம் கிடையாது. அப்படியானால் எல்லா சுற்றியும் பழைய நிலைக்கு போவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய புத்திரர் காட்சிக்கு வரணும்னா இந்த பூமியில இப்ப இருக்கிற இந்த நிலைமையில தேவனுடைய புத்திரை வெளிப்பட முடியுமா அப்படி பார்த்தீங்கன்னா முடியாது. தீர்க்கதரிசி அடிக்கடி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவார். ஒரு மீனை உண்டாக்குவதற்கு முன்னாடி தேவன் என்ன செய்யணுமா? அந்த மீன் நீந்துவதற்கு தண்ணி வேணும். மீனை உண்டாக்கிட்டு அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஒரு குளம், அது ஒரு ஆறு, ஒரு நதியை உண்டாக்கலாம் அப்படி யோசிக்க மாட்டாரு. அது வாழ்வதற்காக ஒரு ஏற்பாடு முடிந்த பிறகுதான் தேவனாகிய கர்த்தர் மீனை சிருஷ்டித்தார். அது போல தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு முன்னாடி அவர்கள் வாழ்வதற்கான சூழலை உண்டாக்கி தரணும்.
இந்த பூமியில இது சாத்தானுடைய ஏதனா இருக்கிறது. இது ஒரு பொல்லாத காலமா இருக்கிறது. இந்த காலத்துல தேவனுடைய புத்திர வெளிப்பட்டு இந்த பூமியில வாழ முடியாது என்பது தேவன் அறிந்திருக்கிறபடியாலதான் பூமியில முதலாவது மாற்றம் ஏற்படணும். இந்த மாற்றம் எல்லாம் பூமியை நிகழ்ந்த பிறகு தேவனுடைய புத்திர பரிபூர்ணமா வெளிப்படணும். இதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. இந்த காரிய நிகழ்வதற்காக தான் பூமியில ஒரு மாற்றம் நடப்பதற்காக தான் பூமி பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கு. பழைய நிலைக்கு நான் போறேன், பழைய நிலைக்கு போயிட்டு ஒரு புது ஒன்றை பிறப்பிக்க போகிறேன். புது ஒண்ணு இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக இந்த பூமி சர்வ சுற்றியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன்னா பழைய நிலைமை போய் ஒரு புதிய ஜீவனை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்காக. தீர்க்கதரிசியானவர் 1965 வருஷம் ஜனவரி 24 அவர் டிசம்பர் மாசம் தான் அவருடைய ஊழிய முடிவடைய போகுது. ஜனவரி மாசம் ஒரு செய்தியை பிரசங்கம் பண்றாரு. யோசிச்சு பாருங்க, ஜனவரி அதிலிருந்து ஒரு 11 மாதம் அவருடைய காலம் இந்த பூமியில தேவன் நிர்ணயித்த காலம். அதுல இருந்து ஒரு 11 மாதம் தான் அந்த பூமியில இருக்க போறார். அதோட ஊழியம் முடிய போகிறது. தேவன் அவரை எதற்காக அனுப்பினாரோ திரும்ப அவர் தேவன் அவரை எடுத்துக்கொள்ள போகிறார். இது எல்லாமே ஆல்ரெடி பரலோகம் முடிவு பண்ண ஒண்ணு. தீர்க்கதரிசியை எத்தனையோ முறை அவரை கொள்வதற்கான பல முயற்சிகள் கூட நடந்தது. தேவனுடைய அந்த நாட்களும் நேரமும் வர வரைக்கும் யாரும் அவர் தொட முடியாது. அவரை மட்டும் கிடையாது, உங்க யாரையும் கூட யாரும் தொட முடியாது. காரணம், நீங்க தேவனுடைய கரத்துல விலையேற பெற்றவராக இருக்கிறீங்க. அப்ப அவர் என்ன செய்தி பிரசங்கம் பண்றாரு அப்படி பார்த்தோம்னா, பெத் பெயின், பிரசவ வேதனை என்ற ஒரு செய்தி பிரசங்கம் பண்றாரு. ஜனவரி மாசம், டிசம்பர் மாசம் கிறிஸ்துமஸ் முடியுது. அவங்க எல்லாம் அந்த பண்டிகை எல்லாம் ஜனங்க அமெரிக்கா கொண்டாடிட்டு முடிஞ்சிட்டு ஒரு அழகான ஒரு பெரிய கூட்டம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் பாடலாடெல்லாம் முடிஞ்சது. அவர் பிரசங்கிக்கணும், புல்பிட்டுக்கு வந்துட்டாரு. வந்த பிறகு ஸ்திரீயானவள் அந்த பிரசவ வேதனை குறித்ததான இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பாருங்க, அந்த சாப்டர் எடுக்கணும். யோவான் சுவிசேஷம் தான் அதிகாரம் இருக்குது. அதை எடுத்து வாசிக்கிறாரு. தப்பா இருக்குது. திருப்பம் அதிகாரத்தை தேடுறது தப்பா இருக்குது. இது போல ஒரு கொஞ்சம் ஜனத்துக்கு கிடையாது. அவர் ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில நின்று பிரசங்கம் பண்றாரு. பைபிளை தேடி பார்க்கறது தப்பா இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறாரு. பக்கத்துல வேற ஒரு அதிகாரத்தை சொல்றாரு, வாசிக்கிறாங்க. இல்ல அது கிடையாது, என்னமே தப்பா இருக்கு, என்ன ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி சிஸ்டர் மேடா இருக்கிறாங்க. அந்த அம்மா தான் அந்த பைபிள் அவருக்கு கிறிஸ்துமஸ்க்கு பிரசன்ட் பண்ணாங்க, பரிசு வாங்கி கொடுத்தாங்க. பரிசு வாங்கி கொடுத்த அந்த பைபிள் முதல் முறை அவர் ஓபன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். அவர் என்ன சொல்றாருன்னா, பிரிண்டிங்ல ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துறாரு. அந்த வசனத்தை அவரால் தேட முடியல. அந்த நேரத்துல மேடையில அநேக ஊழியக்காரரை தீர்க்கதரிசி அமர செய்வது அவருடைய வழக்கம். அந்த நேரத்துல ஒரு ரோமன் கத்தோலிக்க ஒரு வயதான ஒரு போதகர் இருக்கிறாரு. அவர் அந்த அங்கியோடு தான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் என்ன செய்ய, தன்னுடைய கையில ஒரு பெரிய நீண்ட பைபிள் ஒண்ணு இருக்கு. அந்த பைபிள் எடுத்து வந்துட்டு அவர்கிட்ட கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்ல, கொஞ்சம் கவனிங்க, இது எல்லாமே ஒரு நோக்கத்துக்காக நடந்தது. இது தேவனுடைய சித்தம். இதை தேவன் உனக்கு அப்புறமா வெளிப்படுத்துவாரு. பிள்ளைங்க கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்ல வர்றாரு அப்படி பார்த்தோம்னா, இது எல்லாம் ஒரு நோக்கத்துல நடந்தது, தேவன் இதை உனக்கு அப்புறமா வெளிப்படுத்துவாரு அப்படி சொல்றாரு. அவருடைய பெயர் ஸ்டான்லி. பைபிள் எடுத்து கொடுக்கிறாரு, பெரிய பைபிள் எடுத்து வாசிச்சாரு. அதே அதிகாரம் எல்லாமே சரியா இருக்குது. வாசிச்சாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு அப்படி பார்த்தோம்னா, பிரசவ வேதனை என்ற ஒரு செய்தி பிரசங்கம் பண்றாரு. இது முடிஞ்ச பிறகு இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு ஒரு செய்தி பிரசங்கம் பண்றாரு. அப்போ இங்க நடந்த சம்பவம் இருக்கு பாருங்க. இத பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்தின பிறகு அதை சொல்றாரு, ஐயா அது தற்செயலா நடக்கிற, அது தேவனுடைய செயல். ஊழியக்காரர் சொன்னார் பாருங்க, ஸ்டான்லி ரோமன் கத்தோலிக்க அந்த வயது முதிர்ந்த போதகர் சொன்னார் பாருங்க, இது தேவனுடைய செயல். என்ன நடந்துச்சு? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் வீற்றிருக்கிறார். எல்லாருடைய கண்களும் அவர் மேல நோக்கமாக இருக்கிறது. எல்லாரும் அவரை கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பின்னணியும் இருக்கிறது. ஜெப ஆலயங்களே என்ன செய்வாங்க அப்படி பார்த்தோம்னா,
ஒரு ஜெபாலயத்துக்கு எத்தனை பேர் இருக்கணும், எத்தனை பேர் இருந்தா சபை துவங்கணும், அதுக்கு சில யூதருடைய சில வழக்கங்கள் நம்ம அதுக்குள்ள போக வேண்டியது. ஆக ஒரு ஜெபாலயம். இயேசு கிறிஸ்து பல நேரத்துல பாத்தீங்கன்னா அவர் ஜெப ஆலயங்களை பிரசங்கித்தான். எப்பயாவது சில நேரத்துல தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணார். மற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா அநேகமாக அவர் ஜெப ஆலயம் சினைகாத்துன்னு சொல்லக்கூடிய ஜெப ஆலயங்களை பிரசங்கிப்பதுதான் இயேசு கிறிஸ்து வழக்கம். இந்த ஜெப ஆலயங்களில் என்ன செய்வாங்க அப்படி பார்த்தோம்னா, எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல புல்பிட் இருக்கு பாருங்க, அந்த புல்பிட் பக்கத்துல ஒரு தனியா ஒரு சேர் போட்டு வச்சிருவாங்க. தனியா ஒரு சேர் இருக்கும், ரபிமார்கள் இருப்பாங்க, அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கம் பண்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா யூதுடைய கல்ச்சர்ல பாத்தீங்கன்னா கல்யாண மாணவர்கள் தான் பிரசங்கம் பண்ணணும், வேற யாரும் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அப்ப இயேசு ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்ணா தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணாரு. இப்ப என்ன நடக்குது, இவர் வழக்கமாக ஜெபாலயத்துக்கு போவாரு, ஒரு சீட்ல உட்காருவாரு. அந்த சீட்ல இருந்து அந்த போதகர் என்ன செய்வாரு, இவருக்கு அந்த அழைப்பு கொடுத்தோம்னா இவருக்கு கொஞ்ச நேரம் பிரசங்கம், இதுதான் வழக்கம். ஆனா இந்த முறை என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, அநேகரும் அவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அநேகரும் கண்ணு அவர் மேல் நோக்கமா என்னன்னா, ஏன்னா இயேசு புதுசா இல்ல இயேசு ஏறக்குறைய ஒரு 3 வருஷம் எருசலேமை சுற்றிட்டே வராரு. இயேசு ஓரளவுக்கு எல்லாருக்கும் அறிமுகமான ஒருவர், அந்த ஜெபாலயத்துல அடிக்கடி பிரசங்கிக்கிற ஒருவரா இருந்தாரு. ஆனால் இந்த முறை ஜனங்களுடைய கண்ணு எல்லாமே அவர் மேல நோக்கமா இருந்துச்சு. ஏன் அவர் மேல நோக்கமா இருந்துச்சுன்னா, ஒரு சேர் போட்டு வைக்கிறாங்க பாருங்க, அந்த சேர் யாருக்குன்னா மெசியா வருவாரு, அந்த மெசியாவுக்காக போட்டு அது காலகாலமா செஞ்சுட்டு வருவான். அதுல யாரும் உட்கார மாட்டாங்க, அந்த சேர் எப்பவும் காலியா இருக்கும். ஆனா இந்த முறை இயேசு அந்த சேர்ல உட்கார்ந்தாரு. அப்ப ஜனங்களும் ஆச்சரியப்படுறாங்க, ஓ நம்ம ரபிமார் யாரும் உட்கார்ல, இவர் போறாரு, இவர் யோசப் அல்லவா, இவர் தச்சேரி குமார் அல்லவா, அவர் அந்த சேர்ல உட்கார. எல்லாரும் ஒரு ஆச்சரியப்பட்டு பார்த்திருக்கிறாங்க. அவருக்கு நேரம் வந்தது, புல்பிட்டுக்கு போறாரு. பணிவிடைக்காரன் ஒரு புத்தக சுருளை கொண்டு வந்து கொடுக்கிறான். நான் இந்த பிரசங்கத்தை பண்ணுவதற்கு முன்னாடி ஒரு வாரமா என்ன செய்வேன், ஒரு செய்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். இந்த வாரத்துக்கு பிரசங்கம் பண்ணா ஒரு வாரம் ஏறக்குறைய ஒரு வாரமாக ஒரு செய்தியை தியானிப்பது, அதற்கான ஆயத்தம் இதெல்லாம் செஞ்சது கூட ஒரு செய்தி பிரசங்கம் பண்ணுவேன். இயேசு அது கிடையாது. அன்னைக்கு நடந்த விஷயம் என்னன்னா, இயேசு அந்த சீட்ல உட்காராரு, அங்க இருந்து புல்பிட்டுக்கு வராரு. பணிவிடைக்காரர் தற்செயலாக அங்க பாத்தீங்கன்னா திருக்கதை சொல்றாங்க, நீங்க ஒரு குப்பை பேஸ்கெட் போல ஒரு இருக்குமா, அதுல புத்தக சுருள்கள் இருக்கும். அந்த சுருள்கள் அந்த 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 கூடையில போட்டு வச்சிருவாங்க. அப்ப பணிவிடைக்காரன் அதுல உன்னை எடுத்துட்டு வந்து தரான். அதுக்கு அதை அப்படியே விரிச்சு பாக்குறாங்க. அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61ஆம் அதிகாரம் அந்த வசனத்தின் ஒரு பகுதியை வாசித்து, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் உங்கள் மத்தியிலே நிறைவேறினது என்று சொன்னார். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் உங்கள் மத்தியில் நிறைவேறினது. அந்த வசனத்தின் ஒரு பகுதியை வாசிச்சார். தீர்க்கதரிசி இந்த காரியம் முடிஞ்ச பிறகு 65ஆம் வருஷம் அது முடிஞ்ச பிறகு அவர் யோசிக்கிறார், ஏன் இது நடந்துச்சு. அவரு வேற ஒரு பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டார். முடிச்ச பிறகு திரும்ப கார் அவங்க கிளம்பி போறாங்க. போற நேரத்துல ஒரு ஹோட்டலுக்கு இருந்தாங்க, ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிடுறதுக்கு போனாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நான் வாங்கி கொடுத்த பைபிள் தான் அப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டாங்க. என்னன்னு தெரியல. இப்ப பைபிள் எடுத்து திரும்ப ஆராய்ச்சி பாக்குறாங்க. ஒருவேளை பிரிண்டிங் தப்பா இருக்கிறதா, பேப்பர் ஏதாவது ஒட்டி இருக்குதா அப்படி பார்த்தா பேப்பர் ஒட்டி தான் இருக்கு. இப்ப எடுத்தா எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, சரியா இருக்கு. ஏன் ஐயா, அதனுடைய 2வது பகுதி அந்த வேத வாக்கியம் அன்றைய தினம் நிறைவேறிற்று. இயேசு காலத்துல ஒரு பகுதி நிறைவேறினது, தீர்க்கதரிசியின் காலத்துல இன்னொரு பகுதி நிறைவேறது. அவர் அந்த நேரத்துல என்ன பிரசங்கிக்கிறார், 65வது வருஷம் பெர்த் பெயின், பிரசவ வேதனை என்ற செய்தி பிரசங்கிக்கிறார். இதுல என்ன சொல்றாரு, அழகாக ஒரு அம்மா பிரசவம் பண்ற இந்த காரியத்தை பேசுறாரு. தீர்க்கதரிசி சொல்றாரு, இயற்கை எல்லாமே ஏதோ ஒண்ணு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. இயற்கை தீர்க்கதரிசி கேட்டா சொல்லுவாரு, நீங்க சூரியனை பாருங்க, காலையில அழகா உதிக்கும், காலையில் உதிக்கிற சூரியனை பார்த்து ரசிப்போம், அது அழகா வரும். அப்புறம் போக 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 மத்தியானத்துல அது ரொம்ப உச்சி நிலைக்கு அடைஞ்சிடும். திரும்ப சாயங்காலத்துல அப்படியே போயிடும். அதுக்கடுத்த பேர் பாத்தீங்கன்னா அது அழகா வேற ஒரு நிலைக்கு போயிடும். சின்ன பிள்ளையா பிறக்கும், அது வளரும், வாலிபன் ஆகும், பிறகு முதிர்ந்த வயதுல அது தளர்ந்து போகிறது. இயற்கையெல்லாம் உன்னை காட்டிக் கொண்டிருக்கிறது சொல்லுவார். அது போல பிரசவம் கூட
ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஒரு பிரசவம் நடக்கிறதுக்கு முன்னாடி பிரசவமான அந்த பெண் ஹாஸ்பிட்டல் போறா, டேட் எல்லாம் சொல்லியாச்சு, எல்லாமே அந்த குழந்தையோட மூவ்மெண்ட் சரியா இருக்குது, பிள்ளை இறங்கி வருது, இது எல்லாமே டாக்டர் கணிச்சிருவாங்க. கணிச்சு முடிச்ச உடனே அங்க அந்த பிள்ளைய அந்த பெண்ணை அங்க படுக்க வச்சிருவாங்க. முதலாவது இதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்றவங்க சொல்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, திருப்பி சிம்பிளா சொல்லுவாரு. முதலாவது தண்ணீர் வெளிப்படும், பிரசவத்துக்கு முன்னாடி தண்ணீர் வெளிப்படும். அதற்கு அடுத்தபடியாக ரத்தம் ப்ளீடிங் ஆகும், ரத்தம் வெளிப்படும். அதுக்கு அடுத்து ஜீவன் வெளிப்படும். அது போலதான் இந்த பூமி கூட தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக பிரசவ வேதனை பட்டுக் கொண்டிருந்த இந்த பூமியானது முதலாவது தண்ணீரை வெளிப்படுத்த ஆரம்பிச்சது. நோவா காலத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை தண்ணீர்ல ஒரு முறை தண்ணீரை கொண்டு வந்து தேவன் பூமியை ஃபுல்லா வாஷ் பண்ணார். தண்ணீர் வெளிப்பட ஆரம்பித்தது. பிறகு ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் விலை மதிப்பட்ட ரத்தம் ஆகிய அந்த ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. ரெண்டு காரியம் நடந்து போச்சு, தண்ணீர், ரத்தம். இப்பொழுது ஜீவன் வெளிப்படணும். என்ன நடக்க போது? தேவனுடைய புத்திரர்கள் காட்சிக்கு வருவதற்காக பூமியை தேவன் முதலாவது ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம தேவனுடைய புத்திரர் ஆயிட்டோமா, ஆக போறோமா? நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, நான் தேவனுடைய புத்திரனா? நான் தேவனுடைய புத்திரன், அப்படி தைரியமா எனக்கு சொல்லுங்க பாருங்க. நான் தேவனுடைய புத்திரன். நம்ம சொல்ல மாட்டோம், ஏன்னு தெரியல. இப்ப தேவனுடைய புத்திர முழுமை அடைஞ்சிட்டுமா அப்படி பார்த்தோம்னா இல்லை. தேவனுடைய புத்திர முழுமை அடையணும். தேவனுடைய புத்திர நாம் முழுமை அடைஞ்சிட்டோம்னா திருமணம் செய்து கொண்டு பிள்ளையை இப்படி பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆதாம் அவருடைய காலத்துல ஏவாளும் ஆதாமும் கூடி வாழ்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள, அப்படி இல்ல. ஆதாம் பேசுவான், ஏவாளும் ஆதாமும் ரெண்டு பேரும் இணைந்து கை கோர்த்துக்கிட்டு என்ன பிள்ளை வேணும் பேசுவாங்க, வார்த்தைக்குரிய பிள்ளை வரும். அதுதான் தேவனுடைய புத்திரருக்கான மூல நிலைமையா இருந்தது. அப்போ நம்ம சரீரம் இன்னும் முழுமை அடையல. இந்த சரீரம் ஏறக்குறைய இனச்சேர்க்கையில உண்டான சரீரம். அதனால உங்களுக்கு தலைவலி வருது, வயிற்று வலி வருது, ஜுரம் வருது, எல்லாமே வருது. காரணம் என்னன்னா, இந்த சரீரம் இன்னும் மீட்கப்படவில்லை. இந்த சரீரம் மீட்பு எப்போது முழுமை அடைகிறதோ அப்போது தேவனுடைய புத்திரருக்கான அந்த முழு நிலைமையும் கூட முழுமை அடைந்துடும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால்தான் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக சர்வ சுற்றியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை பட்டுக் கொண்டது. பூமியை ரெண்டு காலத்தை செஞ்சிச்சு, பிரசவ வேதனை ரெண்டு செஞ்சிச்சு. முதலாவது தண்ணீரை வெளிப்படுத்த ஆரம்பிச்சது, இரண்டாவது ரத்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சது, மூணாவது ஜீவன் வெளிப்படக்கூடிய காலத்துல நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப சரீர மீட்பு எப்படி நடக்கும்? பவுல் சொல்றாங்க, ஒரு இமை பொழுது. பவுல் சொல்றது கவனிங்க, நம்ம சரீரம் எப்படி மாறுமா அப்படி பார்த்தோம்னா ஒரு இமை பொழுதுல. இமை பொழுதுனா கண்ணை மூடி திறக்கிறோம் பாருங்க, அந்த கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளாக நம்முடைய சரீரம் வேறு ஒரு நிலைக்கு நேரம் மாறி போயிடும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்துக் கொள்ளும். இதுதான். அப்ப இருக்கிற யாரு வேணா சரீரம் இமை பொழுது மாறி போயிடுமா அப்படி நினைச்சா இல்ல, அப்படி மாறுவது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒரு சரீர சுகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா அந்த சுகத்துக்கு ஏற்ற விசுவாசம் உங்களுக்கு இருந்தால்தான் சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு முறை தீர்க்கதரிசி ஊழியத்துல கூட்டம், தீர்க்கதரிசி ஆரம்ப கால ஊழியம் ஒரு வாலிப அந்த காலகட்டம், ஏறக்குறைய சிஸ்டர் ஹோப் இறந்து போன அந்த காலகட்டங்கள், இப்படியே ஊழியம் துவங்கின காலகட்டத்தில் தேவன் மிக அற்புதமா அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். சில நேரத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் துவங்கி ராத்திரி முழுசம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார்.
ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணுவாரு. ஜனங்க அந்த ஊர்ல இருந்து வந்துட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிருப்பாரு. அது வேற இல்லாம இவர் நிறைய முறை சவால் விட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனை கொண்டு வாங்க, டாக்டரால கைவிடப்பட்ட அப்படிப்பட்ட மக்களை கொண்டு வாங்க, எனக்கு ஜெபிப்பதுக்கு மட்டும் நீங்க டைம் தரணும், நீங்க இங்கிருந்து போகும்போது சுகம் பெற்றவங்க போங்க, பல முறை சவால் விட்டார். அது அவருடைய ஆரம்ப கால ஊழியம். பிறகு ஏஞ்சல் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய தூதனாக அவரை கடிந்து கொண்டார். அப்படியே சவால் விடக்கூடாது, அதை சொல்லாத, ஜனங்க வெறும் சுகமளித்திற்கு நேராய் மட்டும் வருவாங்க, உங்க வார்த்தை கேட்க மாட்டாங்க. பிறகு அவர் தன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்துல சுகமளித்தலுக்காக அப்படி வராங்க. வந்து இருக்கிற நேரத்துல அவர் தூரத்தை பாக்குறாரு. ஒரு பையன் ஒருத்தன் வரான், ஒரு வாலிப பையன் வரான், அந்த கூட்டத்துக்கு வரான். அவருடைய கால் பாத்தீங்கன்னா இந்த காலுக்கும் இந்த காலுக்கும் 3 அங்குலம் வித்தியாசம். ஒரு காலு சரியான நிலை, இன்னொரு காலு 3 அங்குலம் குறைவா இருக்கு. அப்போ 3 அங்குலம் குறைவா இருந்துச்சுன்னா நம்மள போல நடக்க முடியாது. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு கால், எந்த கால் சின்னதா இருக்குதோ அந்த காலுக்கு வெயிட் கொடுக்கணும், பெரிய காலை தூக்கணும். அப்ப என்ன ஆகும் தெரியுங்களா, எந்த ஒரு கால்ல வெயிட் கொடுக்குறாங்களோ அந்த கால் சீக்கிரமா பலவீனப்பட்டு போயிடும். அப்ப அதுக்கு என்ன செய்வாங்க, அந்த 3 இன்ச்சு 6 இன்ச்சு எந்த அளவு இருக்குதோ அதுக்கு ஏற்றபடி என்ன செய்வாங்க, செருப்பை ரெடி பண்ணுவாங்க. செருப்பு ஷூ ரெடி பண்ணா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். ஆனா இயற்கையாகவே அவன் ஒரு கால் சின்ன, ஒரு கால் பெருசு. இந்த பையன் ஒரு ஸ்தாபன சபைக்கு போயிட்டு இருக்கிறான். அங்க தீர்க்கதரிசியுடைய கூட்டம் நடக்குது, அவன் கேள்விப்பட ஆரம்பிச்சுட்டான். அப்ப அவங்க சொந்தக்காரவங்க அங்கிள் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, இப்படிப்பட்ட கூட்டம் நடந்துட்டு இருக்குது, நீ போ, தேவன் உனக்கு சுகம் தருவாரு. அந்த பையன் கேட்டுட்டா அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்கறான். அவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அங்கெல்லாம் போக கூடாது, அதெல்லாம் தப்பான உபதேசம், அப்படி தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த பையன் எப்படியே போனோம், அதுக்காக அவங்க மாமா கிட்ட யார்கிட்ட போய் ஒரு காசு, பஸ்ஸுக்கான காசு வாங்கிட்டு வரான். பஸ்ஸை விட்டு இறங்குறான். இறங்கி அதுக்கு முன்னாடி என்ன செய்யறான் அப்படி பார்த்தோம்னா, ஒரு ஜத ஷூ வாங்கிக்கிறான். கொஞ்சம் கவனிங்க, ஒரு ஜத ஷூ, புது ஷூ வாங்கிட்டு 2 ஷூடைய அந்த லேஸ் இருக்கு பாருங்க, 2 ஷூ லேச கட்டிக்கிட்டா, நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 2 ஷூவை லேச கட்டிக்கிட்டு கழுத்துல தொங்க வச்சுட்டு வரான். கழுத்துல தொங்க வச்சுட்டு அந்த கூட்டத்துல அங்கிருந்து நடந்து வரான். எல்லாரும் அந்த பையனை பாக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பல நேரத்துல உண்மையான விசுவாசி ஜனங்களுக்கு முன்னாடி பைத்தியக்காரனாக எண்ணப்படுவான், ஆனால் அவன் தேவனுடையவனா இருப்பான். ஒரு வாலிப பையன் பஸ்ஸை விட்டு இறங்கி வரான். பஸ் கரெக்டா அந்த நிக்குது, பஸ்ஸை விட்டு இறங்கி வரான். இறங்கி வர நேரத்துல அவன் என்ன செய்யறானா, ஒரு ஜத ஷூவை கழுத்தை தொங்க வச்சிருக்கான். இங்க இப்போ ஒரு ஷூ இந்த பக்கம் இருக்கு, லேச கட்டி கழுத்தை தொங்க வச்சுட்டு அவன் இந்த கூட்டத்துக்கு போறான். எதுக்கு அவன் வந்தான்னா, இங்க வந்து நான் ஜெபம் பண்ண பிறகு இந்த ஷூ செருப்பு இருக்கு பாருங்க, இதை கழட்டி இங்க போட்டுட்டு இந்த ஷூவை போட்டு போவேன். தேவனோட விசுவாசத்தை பார்த்தான், கர்த்தரோட விசுவாசத்தை கௌரவப்படுத்தினார். ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு முடிஞ்ச பிறகு அதே போல அங்க என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோன்னா, அந்த பழைய ஷூவை அவன் கழட்டி போட்டுட்டு இந்த புது ஷூ இருந்து பாருங்க, 2 ஒரே மாதிரி ஷூ, அந்த ஷூவை மாட்டிக்கிட்டு அவன் அழகா போக ஆரம்பிச்சான். நான் என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தோன்னா, சுகம் அளித்ததுக்கு அந்த விசுவாசம் போதுமானதா இருக்குது. அதுக்கு பெரிய விஷயம் விசுவாசம். அவன் அறிவை யூஸ் பண்ணியிருந்தானா, எப்பா நான் இந்த ஷூவை இப்படி கழுத்தை தொங்க வச்சுக்கிட்டு இப்படி போனேன்னா இருக்கிறவங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்ன பைத்தியக்காரன் நினைப்பாங்க. ஒருவேளை சுகம் கிடைக்காம போச்சுன்னா என்ன நடக்கும்? அறிவு எப்பதெல்லாம் சொல்லுவீங்க, புரிஞ்சுக்கோங்க. அறிவு இதெல்லாம் சொல்லும். விசுவாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாய மூடு, தேவன் பெரியவரா இருக்கிறாரு, நான் அவரை சார்ந்து வாழ போகிறேன், அவர் எனக்கு நிச்சயமா சுகம் தருவார். அதுதான் புது சுகம் வாங்கணும்ப்பா. வர்றதுக்கு பஸ்ஸுக்கு காசு கிடையாது, பஸ் காசை யாரோ ஒருத்தர் தந்தாங்க, அந்த காசை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். தேவன் அந்த உத்தம இருதயத்தையும் அந்த உத்தம விசுவாசத்தை பார்த்தாரு. தீர்க்கதரிசி ஜெபிக்கிறாரு. அந்த பையனுடைய காலு 3 அங்குலம் வளர்ந்துச்சு. பழைய ஷூவை கழட்டி போட்டு புது ஷூவை போட்டு போனான். வரும்போது எல்லாரும் அவன் என்ன நினைச்சிருப்பாங்க, பைத்தியக்காரன் நினைச்சிருப்பாங்க. போகும்போது அவன் ஹீரோ போல அப்படி போயிருப்பான். யாரு பைத்தியக்காரன்? யாரெல்லாம் அவனை பைத்தியக்காரன் நினைச்சா அவன் தான் பைத்தியக்காரன். அவன் என்னைக்கும் தேவன் உடைய பிள்ளைங்க மற்ற மக்களுக்கு முன்னாடி பைத்தியக்காரராகவே இருப்பாங்க. ஆனா அவர்கள் தேவனை உடையவனா இருப்பாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படி பார்த்தோம்னா, தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படாத. இப்ப நம்ம தேவனுடைய புத்திரர்கள் ஆயிட்டோமா அப்படி பார்த்தா பைபிள் சொல்லுங்க, ஒரு இமை பொழுதுல
நம்ம ஒரு இமைப்பொழுதுல மாறிடுவோம். உண்மை அதுதான். பவுல் தான் சொல்றான், அதான் தேவனுடைய திட்டம். ஒரு கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள இந்த சரீரம் இது எங்க போகும் எனக்கு தெரியாது ஐயா. என்ன தெரியுமா? தெரியாது. ஆனா இந்த சரீரம் மாற்றம் பெறும். இந்த சரீரம் மாற்றம் பெறும். இது ஆவிக்குரிய சரீரமாய் மாறும். எப்போது? ஒரு இமைப்பொழுதிலே அது மாறி போயிடும். ஒரு இமைப்பொழுதில மாறி போயிடும். கர்த்தருடைய நாமத்திற்கு அதுக்காக தான் இன்னைக்கு சபை காத்திருக்கிறது. முதலாவது, மரித்த உயிரோடு கூட வருவாங்க. மரித்தவர்களை நீங்களும் நானும் பார்ப்போம். உங்களுக்குரியவர்களை, உங்களுக்கு அறிமுகமானவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிறிஸ்துக்குள்ளார மரிச்சாங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி அவர்கள் உங்களை சந்திப்பாங்க. இதுதான் தேவனுடைய நியமமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய மரண நேரத்துல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க எல்லாம் பூமிக்கு மேல 40 நாள் சுத்திட்டு இருந்தாங்க. 40 நாள் சுத்திட்டு இருந்தாங்க. தீர்க்கதரிசி சொல்லுவாரு, ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய ஷாராவை கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க, ஹலோ அங்க போறாங்க. ஆபிரகாம் ஷாராவை போயிட்டு இருக்காங்க. உடனே சொல்றாரு, ஷாரா நம்மளை பாத்துட்டாங்க. 2 பேரும் கையை பிடிச்சிட்டாங்க. குறுக்க ஒரு சோறு இருக்கு, ஒரு வாள். அவங்க எங்க போனாங்க தெரியாது ஐயா. இங்க நடந்து போனாங்க, ஹஸ்பண்ட் வைஃப் நடந்து போனாங்க, உண்மைதான். ஆனா அவங்க எங்க போனாங்க தெரியாது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் பாடி, அதுதான் ஆவிக்குரிய சரீரமா இருந்தது. அது போலதான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி, இந்த சரீரம் மாற்றம் பெறுவதற்கு முன்னாடி உங்களுக்கு அருமையானவர்களை நீங்க சந்திப்பீங்க. பிரதர் பாஸ்வத் என்ற ஒரு பெந்தகோஸ்து ஊழியக்காரர், நிறைய படிச்சவர், வயசானவர். அவர் ஏறக்குறைய தீர்க்கதரிசிக்கு ஒரு வலது கரத்தை போல் இருந்தார். பல நேரங்களிலே சுகமளித்தல் இல்லை என்று சில ஸ்தாபன ஊழியக்காரங்க வாக்குவாதம் பண்ற நேரத்துல அவர் நின்று தைரியமாய் சுகமளித்தல தேவன் செய்கிறார் என்று நிரூபிப்பதற்காக பல தீர்க்கதரிசிக்கு பதிலாக நின்ற ஒரு மனுஷன். அப்ப அவர் சுகவீனப்பட்டாரு, படுத்த படுக்கையில் இருக்கிறாரு. வயசாகி போச்சு, ரொம்ப வயசாகி போச்சு. நிறைய பேர் அவரை வந்து பார்த்தாங்க. அவருடைய காலம் முடிக்கிற நேரத்துல சில பேர் பார்த்துருந்தாங்க. பிரதர் பேனமும் சிஸ்டர் மேடாவும் அவரை போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சிஸ்டர் மேடா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிரதர் பேனோட கூட ஒரு ஊழியத்துல பங்கு பெற்றவர், தென்னாப்பிரிக்காவுக்கு போனவர். அவர்தான். இப்படி இருக்கிற நேரத்துல அந்த பிரதர் பாஸ்வத் அவர் படுத்து படுக்கி இருக்காரு. தீர்க்கதரிசி அவரை பார்த்துதான் சொல்றாரு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரை தீர்க்கதரிசி சொல்றான்னா அந்த மனுஷன் எவ்வளவு மகத்துவமானவர் இருப்பாரு. யோசிச்சு பாருங்க. தீர்க்கதரிசி இந்த பாட்டுல இருக்காரு பிரதர் பேனோ, அவரை பார்த்து சொல்றாரு, என் தகப்பனே. யார் சொன்னது இந்த வார்த்தைய? இந்த வார்த்தை யார் சொல்லியிருப்பாங்க பைபிள்ல? எலிசாவை பார்த்து ஒரு ராஜா வந்து படுத்த படுக்கையில இருக்காரு. எலிசா படுத்த படுக்கையில இருக்கிறாரு. அவரை பார்த்து சொல்ற, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே. அப்படிப்பட்ட மகத்தான ஒரு தேவ மனுஷன் அவர் படுத்த படுக்கையில் இருக்காரு. சில ஊழியக்காரர், சில மனுஷர்லாம் அவர் சுற்றிலுமாக இருந்தாங்க. அவருடைய காலம் முடிவடைய போகிறது. எல்லாரும் பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. படுத்துட்டு இருந்த மனுஷன் திடீரென்று துள்ளி குதித்து எழுந்து வைக்க ஆரம்பிச்சாரு. எழுந்த பிறகு எல்லாரும் ஆச்சரியமா அவர் பாக்குறாரு. அவர் படுக்கையில எழுந்துட்டு சில பேருடைய பேரை சொல்றாரு. பிரதர் ஜோசப் பிரதர், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? அப்படிப்பட்ட ஏதோ சில பேர்களை பார்த்து அவங்க போய் கை கொடுக்குறாரு. இன்னொருத்தர் பாக்குறாரு, ஓ பீட்டர் பிரதர், உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுறது? ரொம்ப நாள் ஆச்சுல, கை கொடுக்குறாரு. இப்படி பல பேர்கிட்ட கை குலுக்கிட்டு வந்து படுத்து கையை அப்படி வச்சாரு, காணாமல் போனாரு. எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி நமக்குரியவரை நாம் பூமியில பார்ப்போம். தேவன் அவர்களை கொண்டு வருவார். அவர்கள் உங்களை சந்திப்பாங்க. நீங்க இந்த சரீரத்திலிருந்து வேறொரு சரீரத்துக்கு போவீங்க. என்னப்பா இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நடக்குமா? பைபிள்ல எல்லாத்துக்கும் ஒரு ஷேடோ இருக்குது. அந்த ஷேடோவை பார்த்து இன்னைக்கு செய்தியை பார்த்து நான் சீக்கிரம் முடிச்சுடுவேன். நான் இன்னும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறைய புத்தகங்கள் எடுத்து வந்திருக்கணும். எல்லா புத்தகத்தை எடுத்து படிச்சுலாம் நமக்கு நேரம் இருக்காது. ஒரு சின்ன சின்ன விஷயத்த சொல்லி நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். ஒரு வசனத்துக்குள்ள வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம்
முகமுப்புறம் விழுந்து நகைத்து 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ 90 வயதான சாரா பிள்ளை பெறுவாரோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனுக்கு விண்ணப்பம் பண்ணினார். போதும். 70 வயசுல இருந்து 75 வயசு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்றாரு. ஏறக்குறைய 25 வருஷமா தேவனோடு நடக்கிறாரு. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், உன்னை ஆசீர்வதிப்பு, உன் பெயரை பெருமைப்படுத்துவே, உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரத்தை போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும். இதையே பேசிட்டு இருக்கிறார தேவன். ஆனா பிள்ளையை பெற்றுக் கொள்வதற்கான எந்த மாற்றமும் சரீரத்தில் கிடையாது. இவர் அங்க பேச 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 இங்க ஏதாவது மாற்றம் நடக்குது அப்படி பார்த்தா எந்த மாற்றமும் கிடையாது. அந்த அம்மா வயசாகி போய்கிட்டே இருக்குது, ஐயாவும் வயசாகி போய்கிட்டே இருக்கிறார். இந்த அம்மாக்கு வயசாகி போயிட்டு இருக்குது, இந்த அம்மாக்கு இந்த ஐயாவுக்கு வயசாகுது, அந்த அம்மாக்கு பெண்களுக்குரிய அந்த பீரியட்ஸ் எல்லாம் நின்று போச்சு, பல வருஷமாவது. இனிமே பிள்ளையை பெற்றுக் கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. 99 வயசாயிருச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர், எனக்கு முன்பாக உத்தமனா நடந்து கொள்ளு. திருப்ப அதே வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்துறாரு. ஆபிரகாமுக்கு சிரிப்பு, என்ன ஆண்டவரை நீங்க 100 வயசான எனக்கு போய் பிள்ளை பெற்றுக் கொள்ள முடியுமா? 90 வயசு என் மனைவி 90 வயசு ஆகுது, அவ போய் பிள்ளையை பெற்றுக் கொள்வாளா? 2 பேரும் சிரிச்சாங்க. ஆபிரகாம் ஒரு முறை சிரிக்கிறாரு, 18ஆம் அதிகாரத்துல ஷாரால் சிரிக்கிறாங்க. ஏன்னா அந்த சிரிப்புக்கு நியாயம் இருக்குங்க ஐயா. ஆபிரகாம் சிரிச்சிட்டாரு அப்படி சொல்றதை விட அவங்க சிரிச்சதுக்கு நியாயம் இருக்கு. 100 வயசு ஆனவனுக்கு போய் பிள்ளை பெற்றுக் கொள்ள முடியுமா? சொல்றாரு, இல்ல வேணாம் ஆண்டவரே, 100 வயசாயிடுச்சு ஆண்டவரே, என் மனைவி இப்ப 90 வயசாயிடுச்சு, வேணாம். இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாக. எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பையன் இருக்கான், எனக்கு 86 வயசுல பிள்ளை பிறந்தது. இஸ்மவேல் உனக்கு முன்பாக பிழைப்பானாகவே. ஆண்டவர் சொல்றாரு, அவர் தேவன். தேவன் ஒரு காரியத்தை சொல்வாரையானால் இங்க மாற்றம் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அங்க மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தேவன். அவர் அவருடைய வார்த்தையை காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவன் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் தேவனாய் இருக்கிறார். ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி படிப்படியாக அதை இதை செய்யணும். ஆனா தேவனுக்கு அது கிடையாது. அவர் மகா பெரியவரா இருக்கிறார். ஒரு முறை தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனம் வந்தது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு போறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டை சந்திக்கிறாரு, 2வது ஒரு நபரை சந்திக்கிறாரு. அவர் அங்கிருந்து ஒரு ஒரு கடைக்கு போறாரு. அந்த கடைக்கு போற நேரத்துல பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த வீல் சேர்ல ஒரு வயசான ஒரு மனுஷனை ஒரு நர்ஸ் அப்படி தள்ளிட்டு வராங்க. அந்த மனுஷன் கையில பைபிள் வச்சிருக்கிறாரு. அவர் நடக்க முடியாது, வயசானவர், எழுந்திருக்க முடியாது. அவரு எத்தனை மாசமா படுக்கையில் இருக்கிறது தெரியாது. இது வரும் என்பதை தேவன் ஏற்கனவே தரிசனத்தை காட்டிட்டாரு. அப்ப வேற அந்த பக்கம் போறாரு. அந்த கடையில இருக்கிறது கீச் 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 சத்தம் வருது. சத்தத்தை திரும்பி பாக்குறாரு. ஒரு வீல் சேரு, ஒரு நர்ஸ் ஒரு வயசானவரை தள்ளிட்டு வருது. உடனே அவருக்கு தரிசனம் ஞாபகம் வந்துச்சு. அந்த மனுஷன் அப்படியே தள்ளிட்டு வர நேரத்துல அவர் கையில ஒரு பைபிள் வச்சிருக்கிறார். அங்க பக்கத்துல போயிட்டு சொல்றாரு, ஐயா இது இந்த பைபிள் நீங்க படிச்சிருக்கிறீங்களா? ஓ, நான் பைபிள் படிக்கிறேன். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறோம் நம்ம டெய்லி? கையெல்லாம் யாரும் தூக்க வேணாம். சபையில டெய்லி பைபிள் படிக்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாப்பிடுறோம்னா அது போல இதுவும் ஒண்ணு. டெய்லி ஜெபிக்கிற ஒரு வழக்கம் ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு இருக்கணும். ஒரு பெரிய இடத்துல போய் ஜெபிச்சு நம்ம பெரிய ஆளா காத்துறது பெருசு கிடையாது. தனிமையில உனக்கும் தேவனுக்கும் அந்த அனுபவம் நிச்சயம் தேவை. தனிப்பட்ட முறையில குடும்ப ஜெபம் இருக்குது, உண்மை நல்ல ஜெபம், அதுதான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்துக்கான அடிப்படை. குடும்ப ஜெபம் நிச்சயமா இருக்கணும். அது போல தனிமையில உனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல ஐக்கியம் ஏற்படும்னா தனிமையில ஜெபிக்கிற எந்த மனுஷனும் எந்த மனுஷன் தான் கர்த்தருடைய எதிர்காலங்களை ஆஸ்வதிக்க வல்லவரா இருக்கிறாரு. குடும்ப ஜெபம் இருக்கட்டும் ஐயா, தனிப்பட்ட முறையில நீங்க தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல ஃபெலோஷிப் இருக்கும். அப்போதான் நீங்க எப்படி இருக்கிறீங்க, தேவனை விட்டு தூரம் போறீங்களா தேவனுக்குள்ள இருக்கிறீங்களா அதை கண்டுபிடிக்க முடியும். அப்ப அவர் கேட்கிறாரு, ஐயா நீங்க பைபிள் பைபிள் நான் படிக்கிறேன், இந்த பைபிள் உள்ள எல்லாத்தையும் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா கேட்டார். தானே கேட்டார் பாருங்க.
இந்த பைபிள் எல்லாத்தையும் நீங்க விசுவாசிக்கிறானா? அவர் சொன்னார், ஆமா விசுவாசிக்கிறேன். இந்த பைபிள் நடந்த காரியம் இப்ப நடக்க நீங்க விசுவாசிக்கிறாங்க. அதனால என்ன கிறிஸ்துவன் வயசானாலு உடம்பு முடியல, உடம்பு தளர்ந்து போச்சு, வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த உடம்பு சொல்றதை நான் கேட்க மாட்டேன், என் தேவன் பெரியவர். உங்க சரீரம் சொல்றதை நீங்க நம்பாதீங்க, டாக்டர் சொல்றதை நம்பாதீங்க, பக்கத்துல ஒரு அவ்வா சொல்றதை நம்பாதீங்க. உங்க தேவன் மகா பெரியவரா இருக்கிறார், இயேசு மகா பெரியவரா இருக்கிறார். அவர் தன்னுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள அவர் வல்லவரா இருக்கிறார். அதனால சொல்றேன், இது பைபிள் நான் விசுவாசிக்கிறேன், எல்லாத்தையும் விசுவாசிக்கிறேன். சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார்னா, அப்படின்னா நீ எழுந்து நட அப்படின்னாரு. நாசரோ அவர் நடக்க கூட எழுந்தாருன்னா அவர் கீழே விழுந்துருவாரு. நடக்க கூடாது கீழ்ந்துருவாரு. இருக்கு தரிசி கோவம் வந்துருச்சு. நான் சொல்றேன் நீ நட அப்படின்னாரு. அதட்டினாரு. அந்த அம்மா கத்துச்சு. தாத்தா என்ன செஞ்சாரு? நர்ஸ் சொன்னதை கேட்கணும், ஏன்னா நர்ஸுக்கு தான் மருத்துவம் தெரியும். இவருடைய சரீர பலவீனம்னா அவருக்கு தான், நர்ஸுக்கு தெரியும். இவர் எவ்வளவு நாளும் படுக்கையில் இருக்கிறார் நர்ஸுக்கு தான் தெரியும். ஆனா யாரோ ஒரு மனுஷன் வந்தா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசினா அந்த மனுஷன் சொந்த கதையை பேசல. அந்த மனுஷன் இரவும் பகலாய் அவர் எதை வாசித்துக் கொண்டிருக்கிறாரோ இந்த வேதத்தை போதிச்சார். ஏந்து நட சொன்னாரு, ஏந்து நடக்க, ஏந்து ஓட ஆரம்பிச்சாரு. தீர்க்கதரிசி பார்த்த டைம் ஆச்சு, அவர் கிளம்பினாரு. பிளைட் வெயிட் பண்ணிட்டு பிளைட் ஏறி போயிட்டார். முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் இவர் ஊருக்கு வந்துட்டார். ஊருக்கு வந்துட்டு ஒரு லைப்ரரிக்கு போனாரு. லைப்ரரிக்கு போன பிறகு அங்க பேப்பர்ஸ் இருந்துச்சு, செய்தித்தாள் எடுத்து ஒவ்வொரு செய்தித்தாளை பார்த்துக்காரு. ஒரு குறிப்பிட்ட செய்தித்தாள்ல போட்டிருக்கு, சோன் இடத்துல இப்படியாக மருத்துவமனையில இருந்து வெளியே வந்து ஒரு மனுஷன் இருந்தா, யாருன்னு தெரியல, அவர் பேர் யாருன்னு தெரியல. ஒரு போதகர் வந்தால் அவர் எழுந்து நட வேண்டும் சொல்லி ஒரு அற்புதம் செய்து அவர் போயிட்டு அவர் யாருன்னு தெரியல. பார்த்தாரு. எப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம காலத்துலயா நம்ம தேவன் தீர்க்கதரிசி தேவன் கிடையாது. உன் தேவன், யான் தேவன். நான் ஆராதிக்கிற இயேசு, எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, நான் இரவும் பகலும் யாருக்காக நின்று கொண்டிருக்கிறேனோ என்னை வாழ வைத்த இயேசு இன்னைக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. Only believe, all things are possible. செய்தி சார் யாருன்னு தெரியல. ஊழியக்காரன் வந்தாரு, எழுந்து நடந்து சொல்லி போயிட்டாரு. அந்த மனுஷன் எழுந்து பேப்பரை போட்டாங்க. இன்னைக்கும் இயேசு மாறாதவராக இருக்கிறாரு. இயேசு புராண காலத்தின் தேவன் கிடையாது, அவர் இன்னைக்கும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அம்மா உட்காந்துக்கிறாங்க பாருங்க, பின்னாடி லேட்டா வந்தாங்க. எனக்கு தெரியல, போன வாரம் நம்ம யுவராஜோட வயசு, அது அவங்களே சொல்லியிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பரவாயில்ல. ஒரு நாள் 10 மணி ஏறக்குறைய ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 10 மணி போன ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை அப்படிதான். நாங்க ஏறக்குறைய 10 மணிக்குலாம் நாங்க படுக்கைக்கு போயிடுவோம். உங்களுக்கு தெரியும், யுவராஜ் கிட்ட இருந்து ஒரு போன் ஒண்ணு வந்தது. எந்த நேரத்துல என்ன போனு சரி எடுத்தேன். அண்ணா பாப்பாடா நல்லா இருக்கானா, பாப்பா போன் பண்ணிச்சானா, பாப்பா எப்படின்னா இருக்கான்னு. சரி பாப்பா விசாரிக்கிறது எதுக்கு இந்த மணி நேரம் அப்படி கேட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா, ஆனா ஒய்ஃபுக்கு மூச்சு விடு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்கண்ணா. சரி போன் அவங்க கிட்ட கொடுனா. இது இப்ப சொல்ற பாருங்க, அந்த அம்மா என்ன பேசி எனக்கு தெரியல. ஏதோ சொல்றது, ஆனா முடியலனா ஏதோ என்னென்ன காரியம் சொல்லிட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணும் தெரியல. சரி எதை சொன்னா எனக்கு என்ன தெரியும், அவருக்கு தெரிஞ்சா போதும். அவர் மகா பெரியவரா இருக்கிறார். ஏசு இன்னைக்கு அற்புதம் செய்யக்கூடியவரா இருக்கார். சரிம்மா, ஜெபம் பண்றேன், தண்ணி எடுத்து அது மேல கை வை, நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் நாங்களும் மறந்து போயிட்டோம். பிறகு என்னோட படுக்கையில அந்த சௌகரிக்கான ஜெபம் பண்ண முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப ஞாபகம் வந்தது. மனைவி கிட்ட சொல்லிட்டு, நீ விசாரிச்ச பிறகு அந்த அம்மா சொல்லிச்சு, அக்கா இன்னைக்கு நீங்க சபையில இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க, எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. செத்து போயிருந்தேன்னா அப்படிதான் இருந்திருக்கும். அப்படிதான் இருந்துச்சு சூழ்நிலை. ஆனா இயேசு நல்லவரா இருக்கிறாரு, இயேசு மாறாதவரா இருக்கிறாரு. இயேசு இன்னைக்கும் அற்புதம் செய்வார். இயேசு புராண காலத்தின் தேவன் கிடையாது, அவர் ஜீவிக்கிற தேவனா இருந்தா. அப்ப என்ன நடந்துச்சு? ஆபிரகாம் பார்த்தாரு, 99 வயசாயிருச்சு, பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியுமா? பாடி சொல்றது நடக்காது, டாக்டர் சொல்றாங்க நடக்குது வாய்ப்பு கிடையாது. அம்மாக்கு 90 வயசாயிடுச்சு போச்சு, ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்ளணும். பிள்ளையை பெற்றுக்கொள்ள முடியுமானா முடியாது. ஒருவேளை இப்ப நவீன விஞ்ஞானத்துல சில வழிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. குளோனிங் முறையில கருவை வந்து வெளியே வச்சு அதை சேர்ப்பாங்க. சேர்த்து ரெடியான பிறகு கர்ப்ப பைக்குள்ள வச்சு அதை வளர விடுவாங்க. அப்படிப்பட்டதானே இப்போ மருத்துவம்லாம் இருக்கு.
90 வயசு அவ்வா ஒரு வேலை இயற்கையாக கர்ப்பமாயிட்டான்னு வச்சுக்கோங்க, பிரசவிக்க முடியாது. பெண்களுக்கு தெரியும், சகோதரிகளுக்கு தெரியும், அவ செத்து போயிடும். அப்ப பிள்ளையை பெற்றுக்கொள்ளணும்னா அவங்களுக்கு 90 வயசு தான், ஐயாக்கு 100 வயசு தான். ஆனா பிள்ளை வெளியே வரணும்னா, பிள்ளையை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த நிலையில நீ இருந்தா குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது. ஆபிரகாம் குழந்தைய திரும்பினா தாத்தான்னு சொல்லுவாங்களா, அப்பான்னு சொல்லுவாங்களா? அப்பான்னு சொல்லணும். அதுக்காக தேவன் என்ன செஞ்சாருன்னா, ஆல்ரெடி ஏற்கனவே தேவன் முடிவு பண்ணி வச்சுட்டாரு. 18ஆம் அதிகாரத்தை 17ஆம் அதிகாரத்தை அவர் சிரிக்கிறாரு. 100 வயசான கவினுக்கு போய் பிள்ளை தர முடியுமா? வேண்டாம் ஆண்டவரை, இஸ்மவேலுக்கு முன்பாக பிழைப்பான அப்படி சொன்ன பிறகு ஆண்டவர் பார்த்தாரு, நீ எப்படியா நினைக்கிற? அவர் தேவனா இருக்கிறார். 18ஆம் அதிகாரத்துல தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமை தேவன் சந்திக்க விரும்பினார். காபிரியல், மிகாயல், சேரோகிம் 3 பேரும் மம்ரே சமபூமிக்கு போறாங்க. தீர்க்கதரிசியானவர் சொல்றாரு, மண்ணை எடுத்தாரு, பூ என்று ஊதினார், ஒரு சரீரம் வந்தது. அதற்குள்ளாக மிகாயல் பூ என்று ஊதுகிறார், காபிரியல் பூ என்று ஊதுகிறார். தேவனாகிய கர்த்தர் 3 பேரும் மம்ரே சமபூமிக்கு போறாங்க. இப்போ 99 வயது நிறைந்த மனுஷன் ஒரு ஓக்கு மரத்தை வெளியே உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. தேவன் சொன்னாரு, ஆனா தேவன் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறாரு. ஏனோ தெரியல, என் வாழ்க்கையில எதுவும் நடக்க மாட்டேங்கிறது. சில நேரத்துல சில பேருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும், எனக்குதான் பிரதர் எல்லாமே ஆப்போசிட்டா நடக்கும், எனக்குதான் பிரதர் எல்லாமே கிடைக்காது பிரதர், அவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும். இல்ல, தேவன் அநீதி உள்ளவர் கிடையாது. அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாரு. அதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, தம்முடையவர்களுக்கு தேவன் சில நேரங்களில தாமதித்தாலும் அதுல ஒரு மகத்தான திட்டங்களை மறைத்து வைத்திருப்பார். ஒண்ணும் முடியல, ஒரு சிரிச்சிட்டாரு, அவரு சிரிப்பு கொஞ்சம் நியாயமா தான் இருக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, மிகாயல், காபிரியல் 3 பேரும் சேர்ந்துட்டு போறாங்க. அவர் வயசான மனுஷன் ஓப்பு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பகல் குளிர்ச்சி வெயிலுக்கு நேரத்துல மரத்துக்கு வெளியே உட்கார்ந்துக்கிறார். தேவன் அங்க நடந்து வருது, தூரத்துல இருந்து பாக்குறாரு. பார்த்தா யாரோ அந்த ஊருக்காரங்க ட்ரெஸ் தான், அந்த ஊர்ல என்ன உடை போட்டுப்பாங்க அதே உடைதான். 3 பேர் வராங்க, ஆனா புது மூஞ்சா தெரியுது. அவர் கிட்ட நெருங்க நெருங்க தேவனுடைய பிரசன்னம் ஆபிரகாமை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எப்பெல்லாம் ஆபிரகாம் தேவனை சந்திக்கிறாரோ அப்போதான் ஒரு வினோதமான தேவனுடைய பிரசன்னம் அவரை சூழ்ந்து கொள்வதை அவர் உணர்ந்திருக்கிறார். தேவன் பேசுகிற நேரத்துல எந்த அனுபவம் இருந்ததோ, தேவனை சந்திக்கிற நேரத்துல எந்த அனுபவம் இருந்தோ அந்த அனுபவம் இப்போது தேவனுடைய பிரசன்னம் அப்படியே கிட்ட நெருங்குவதை பார்த்தாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவங்க சாதாரணமானவங்க கிடையாது. வார்த்தை கிட்ட நெருங்கி அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. அவர் ஓடி போனாரு, கிட்ட போனாரு, தாழ விழுந்தாரு. ஆண்டவரே, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, எங்க வீட்டு வரைக்கும் வந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் மரத்துக்கே உட்காருங்க. போனாரு, கொஞ்சம் தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து கால் கழுவுறதுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து காலெல்லாம் செருப்பெல்லாம் கழிச்சு காலெல்லாம் கழுவியாச்சு. ஐயா கொஞ்சம் உட்காரு உட்கார்ந்தாங்க. கொண்டு கொடுத்தாரு. ஷாரால், 3 படி மெல்லிய மாவை எடுத்து அப்பம் சுடு. ஒரு வேலைக்கார கூப்பிட்டாரு, ஒரு இளம் கன்று, அந்த இளம் கன்று சீக்கிரமா தோல் உரிச்சு சமை. எவ்வளவு நேரம் இருக்குங்க? 3 படி மாவு எடுத்து பிசையணும், அப்பம் சுடணும், ஒரு இளம் கன்றை உரிச்சு தோல் உரிச்சு சமைக்கணும். ஏறக்குறைய பல மணி நேரமானது யெகோவா மாம்ச சரீரத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆபிரகாம் சமைச்சு இடத்தை கொண்டு வந்துட்டு அவருக்கு முன்னாடி வச்சு தீர்க்கதரிசி சொல்லுவார். அதுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரா, இப்படியாக வரப்போகுது. தேவன் எவ்வளவு எளிமையாக்கிட்டாரு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவர் மகா பெரியவர் ஐயா, சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டீராதவர், ஒருவரும் காணக்கூடாதவர், நித்தியானந்த ஏக சக்கராதிபதி, அந்த மகா பெரிய தேவன் தம்முடைய மக்களுக்காக தன்னை எவ்வளவு வேணாலும் எளிமையாக்கி கொள்ள முடியும். அதனாலதாங்க ஐயா, அந்த மகா பெரிய தேவன் என்னை மீட்பதற்காக எந்த அளவுக்கு எளிமையாகணுமோ அந்த அளவுக்கு அவர் எளிமையாக்கி கொள்ள ஆரம்பித்தார். சிறைகளை சந்திக்கிறாரு, சிறைகளை உட்கார வச்சுட்டு சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப சொல்றாரு, நான் ஒரு உற்பவ காலத்திற்கு திரும்பி வருவேன். ஷாராளுக்கு குழந்தை இருக்கும். இப்ப அம்மா சிரிக்கிறாங்க. போன முறை ஐயா சிரிச்சாரு, இப்ப அம்மா சிரிக்கிறாங்க. கிழவி, எனக்கு போய் குழந்தை பிறக்குமா? ஷாராள் எங்க? ஷாராள் உள்ள இருக்கிறார். ஷாராள் ஏன் சிரிச்சா? இவருக்கு அதிர்ச்சி. ஷாராள் சிரிச்சியா? இல்ல ஷாராள் சிரிச்சா. பின்னாடி கூட பின்னாடி இருந்தது.
என்ன நடந்துச்சு? தீர்க்கதரிசி சொல்றாரு, இப்பொழுது தேவனுடைய வார்த்தையானது ஆபிரகாமில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும். என்னையா நடந்துச்சு அங்க? தீர்க்கதரிசி சொல்றாரு, கவனிங்க. ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை அவர்கள் பெறுவதற்கு முன்னாடி அவருடைய சரீரங்கள் மாற்றம் பெறணும். 100 வயசு கலவா பிள்ளைபத்துக்கு போது கிடையாது, 90 வயசு கலவை பிள்ளைபத்துக்கு போது கிடையாது. இப்போது ஆபிரகாம் வாலிபரா மாறி போகணும், சாரா ஒரு வாலிப பெண்ணா மாறி போகணும். தேவன் மாம்சத்துல சந்திச்ச பிறகு, தேவன் மாம்ச சரீரத்துல வெளிப்பட்ட பிறகு, மனுஷகுமாரன் என்ற நினைக்கினராக தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமை சந்தித்த பிறகு, சோதம் குமார அழிவுக்கு முன்னாடி தேவன் மாம்சத்தில் வெளிப்படணும். தேவன் எப்பொழுது மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டாரோ ஆபிரகாமில சரீர மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சது. சரீரத்தில் பெரிய மாற்றம். தீர்க்கதரிசி சொன்னாரு, கவனிங்க. சீவோடி 2:21 அவர்கள் சரீரங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனை பெறுவதற்கு முன்னாடி சரீரங்கள் மாற வேண்டும். கிறிஸ்துவின் மனவாட்டியின் காணக்கூடாத இணைப்பினை செய்து சொல்றாரு, அவருடைய சரீரங்கள் மாற வேண்டும். விளங்காத சத்தம் என்று செய்து சொல்றாரு. சாராள் அழகான வாலிப பெண்ணாய் மாறி போனால் ஆபிரகாமுக்கு உலக சரித்திரத்துல ஐயா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க இந்த ஆயில நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டீங்கன்னா வெள்ள முடியல கருப்பு முடியா ஆகி போயிடும். அப்படி ஏதாச்சும் ஒரு ஆயில் இருக்குங்களா? வெள்ள முடியல கருப்பு முடியா இதுக்கு ஒரு ஆயில் வாங்கி ஆசைப்பட்டு போட்டா கூட ஆகாது. நான் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இப்படி ஆசைப்படுவேன். அப்பதான் எங்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பேரன் லவ்லின்னு ஒரு இப்ப இருக்குங்களா, யாராச்சும் தெரியுமா? பேரன் லவ்லி நமக்கு தெரியாது, உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. பேரன் லவ்லி போட்டா கருப்பா இருக்கிறவங்க கலர் ஆயிடுவாங்கன்ட்டு. அப்ப நான் யோசிச்சிருப்பேன், பேரன் லவ்லி ஆயிரத்து மூஞ்சலாம் பூச்சி பூச்சின்னு இருந்தா கூட கலர் ஆயிருக்கலாமே. அப்படி கலர் ஆக முடியுமா? இல்ல, முடியாது. கருப்பு முடிய வெள்ளையாக்க முடியுமா? வெள்ளை முடிய கருப்பாக்க முடியுமா? பார்த்தோன்னா நிரந்தரமா ஆக்க முடியாது. இயேசு சொன்னா உங்களால நினைச்ச முடியாது, ஒரு முடிய கூட வெள்ளையாக்க முடியாது. இயேசு சொன்னா சும்மா தற்செயலாக டை அடிச்சு கருப்பாக்கலாம். அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி திரும்ப பல்ல காட்ட திரும்ப நான் டச் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா தேவன் சந்தித்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு, அவருடைய வெள்ளை தாடி எல்லாம் கருப்பாய் மாற ஆரம்பித்தது. சாராளுடைய சரீரத்தினுடைய சுருக்கங்கள்லாம் மாற ஆரம்பித்தது. 20 வயசுல சாராள் எப்படி இருந்தால் அந்த பெண்ணாய் மாறி போனார். என்ன அழகு, எந்த ஒரு வாலிப பெண்ணுக்கு என்ன அழகு இருக்கும், அத்தனை அழகும் அவளுக்கு இருந்தது. ஆபிரகாம் சரீரம் சரீரம் எல்லாம் அப்படியாக தோல் தொங்கினவனாய் காணப்பட்டான். இப்ப சரீரம் எல்லாம் ரொம்ப அழகா மாறி போச்சு. அவன் வாலிபனை மாறி போனான். அவனுக்கு திரும்ப வாலிபம் திரும்பி வந்தது. சாராளுக்கு வாலிபம் திரும்பி வந்தது. தீர்க்கதரிசி சொல்றாரு, 24 மணி நேரத்துக்குள்ளாக மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சது. மனுஷ சரீரத்துல யெகோவாவை சந்தித்த பிறகு, சோதம் குமாராவுடைய அழிவுக்கு முன்னாடி தேவனாகிய கர்த்தர் மாம்ச சரீரத்தை அவன் சந்தித்த பிறகு அவனுடைய சரீரம் 24 மணி நேரத்துல மாறிச்சு. ஆபிரகாமும் சாராளும் கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்தாங்களோ அதே அனுபவம் திரும்பி வந்துச்சு. நான் தப்பா யாரும் நினைக்க கூடாது. அன்னைக்குதான் உங்களுக்கு வாழ்க்கையில பல வருஷத்துக்கு முன்னாடி உண்மையான நல்ல அணிமூணு அன்னைக்குதான் நடந்துச்சு. அன்னைக்குதான் அந்த அம்மா கர்ப்பத்துல பிள்ளை விழுந்தது. ஷாராளுக்கு என்ன நடக்கணுமோ, ஒரு வாலிப பெண்ணுக்கு என்ன இருக்குமோ அத்தனை ஒரு சரீரத்தை மாற்றம் ஏற்பட்டது. ஆகையினால்தான் மற்ற ராஜாங்க பார்த்து ஷாரால் ஆசைப்பட்டுட்டாங்க. ஒரு வயசான கல்வி ஆசைப்படுவானா? இல்ல ஐயா, நம்ம அழகா திரும்ப வாலிபரா மாறி போயிட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு கழுகை போல பலனடைந்து புது சிருஷ்டியா மாறி போயிடுவாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, அவருடைய வெள்ளை தாடியெல்லாம் மாறி போச்சு. விளங்காத சத்தத்துல தோல் சுருக்கமெல்லாம் மாறி போச்சு. வெள்ளை முடியெல்லாம் கருப்பா மாறி போச்சு. அதன் பிறகுதான் ஷாரால் 123 வயசுல இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது எத்தனை? 127ங்களா? ஷாரால் எத்தனை வயசு? 127. அந்த மாதிரி 90 வயசு, 37 வருஷங்களா? திரும்ப 37 வருஷம் தான் மாறினாங்க. ஷாரால் மறிச்சிட்ட பிறகு ஐயா என்ன செஞ்சிட்டாரு? கேத்தூரால கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஏன் ஐயா 100 வயசானாலும் திரும்ப ஒரு பொண்டாட்டியா? இல்ல, அவர் வாலிபனா இருந்தா கேத்தூரால கல்யாணம் பண்ணிக்கிறார். காரணம் என்ன? தேவன் அவரை முற்றிலுமாக மாற்ற ஆரம்பித்தார். அது போலதான்
இன்னைக்கு உங்களிலும் என்னிலும் இந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான செய்தியை நீங்களும் நானும் கேட்க 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 எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான விசுவாசம் உங்களில வர 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 என்ன நடக்க அப்படி பார்த்தோம்னா, சரீர மீட்பு நடந்துச்சா அப்படி என்ன கேட்டீங்கன்னா, சரீர மீட்பு நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு நேரம் வரும், அந்த நேரத்துல இந்த சரீரமானது இதை விட்டு விட்டு வேற ஒரு சரீரத்தை பிடித்துக் கொள்ளும். அப்படியானா இன்னைக்கு சரீர மீட்பு நடந்து முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசி சொல்றாரு, எந்த காலத்துல வேற எந்த காலத்துல தேவ புத்தியில வெளிப்படுவாங்க? இந்த காலத்துல தான். ஏன்னா இந்த காலம் தான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான காலம். இந்த காலம் தான் சொதம் குமராவுக்கு அழிவுக்கான காலம். இந்த காலம் தான் மாம்ச சரீரத்துல தேவன் வெளிப்பட்ட காலம், மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட காலம் இந்த காலம் தான். ஆகையினால் இந்த காலத்துலதான் இந்த வார்த்தை தான் உங்களில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கைமாச்சு இன்னும் 5 நிமிஷம் முடிச்சிடும். இப்ப தேவ புத்திரர்கள் வெளிப்பட்டா என்ன நடக்க போகுது? தேவனுடைய புத்திரர் ஏறக்குறைய ஆதாமுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி வரணும். அதான் தேவனுடைய புத்திரர். ஆதாம் இந்த பூமிக்குரிய தேவனா இருந்தான். ஆதாம் பேசுவான். ஒருவேளை காற்று இந்த பக்கம் வீசிக்கிட்டு இருக்குதா, காற்று இந்த பக்கத்துல இருந்து நீ வலது பக்கம் திரும்பி போ, காற்று உடனே திரும்பும், அது திசை மாறும். அவன் எதை பேசினாலும் அது நடக்கும். அவன் ஒரு மலையை பார்த்து பேசுவான், அது நடக்கும். அதுதான் இயேசு சொன்னார் பாருங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடி நடக்கும். இதுக்கு நிறைய பேர் வேற வேற வியாக்கியானம் பண்ணுவாங்க. யூத ஜனம் பத்தி ஏற்கனவே சபைக்கு சொல்லி இருக்கிறேன். யூத ஜனங்க மத்தியில பாத்தீங்கன்னா நடக்க முடியாத ஒண்ணுக்கு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் தான் இது. இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ. நம்ம ஊர்ல சொல்லுவோம் பாருங்க, ஏப்பா நீ தலை கீழே நின்னா கூட இது நடக்காது. நம்ம ஊர்ல சொல்லுவோம் பாருங்க, அதாவது செய்ய முடியாத ஒண்ணுக்கு சொல்லுவாங்க, நீ தலை கீழே நின்னா கூட இது செய்ய முடியாது. யூத மத்தியில நடக்க முடியாத ஒண்ணுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் தான் இந்த மலையை பெயர்ந்து சமுத்திரத்துல போன்னு சொல்றது. ஆனா இயேசு சொன்னது அப்படி கிடையாது. அவன் எதை சொன்னான் அதை சொல்றாரு இயேசு, இது நடக்கும் நடக்கும் நடக்கும். தீர்க்கதரிசிக்கு ரொம்ப நாள் இது ஒரு கேள்வி இருந்துட்டு இருந்துச்சு. இந்த வசனத்தை அவர் நிறைய முறை பயன்படுத்தல. அப்படியே ரொம்ப நாள் அது யோசிக்க ஆரம்பிச்சு, இது எப்படி நடக்கும்? வேதாகமத்தில் இது வரைக்கும் அப்படி நடந்ததாக சரித்திரம் கிடையாது. இது எப்படி நடக்கும் அப்படி யோசிச்சுட்டு பிறகு ஒரு காலகட்டத்தில் அவர் காட்டுல வேட்டையாடிக்கிட்டே இருக்காரு. வேட்டையாடிட்டு இருக்கிற சமயத்துல இந்த வசனத்தை குறிச்சு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இது எப்படி இந்த வசனம், இது எப்படி நடக்கும், எப்படி நிகழும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறார். யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, எல்லா மற்ற வசனத்தை போல இந்த வசனமும் அப்படிதான். அப்பதான் என்ன சொல்றாரு இயேசு, வார்த்தை சொன்னா மழை பெயர்ந்து போங்களா? முடியுமா? சபை சொல்லிட்டோம், அதெல்லாம் எப்படி நடக்கும்? வார்த்தை பிராணமுடைய வார்த்தை கிடையாது, என்னுடைய வார்த்தை கிடையாது, வேற யார்? இயேசு சொன்னா. தீர்க்கதரிசி ஒரு முறை அந்த பிரசங்கத்தை பண்ணிட்டே சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஓ நான் தேவனுடைய பிரசனத்துல களி கூறுகிறேன், எவனாகினும் என்ற அந்த வார்த்தையை மட்டும் அவர் எனக்கு பேச அனுமதிப்பாரையானால் அப்படி சொல்லிட்டு பரவசம் அடைஞ்சு அதை அப்படி நிற்கிறார். சரி இருக்கட்டும். இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படி பார்த்தோம்னா, தேவ புத்திர வெளிப்பட்ட ஆயிடுச்சா இல்லையா? ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லி முடிச்சதான். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நாம அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வேற ஒரு வசனம் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27வது வசனம். மனுஷகுமார் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினாய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும்போது மரணத்தை முடி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். கவனிங்க, இயேசு பேசிக்கிட்டே வராரு. என்ன வார்த்தை சொல்ல? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்போது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். எனக்கு இது பைபிளா இருக்கிறதுனால 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நம்ம பிரிச்சு வச்சிருக்கிறோம். அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தை முழுமையாக ஒரே கோர்வையான வார்த்தை. அப்படி பேசிக்கிட்டு வர நேரத்தில் சொல்றாரு. அந்த வார்த்தை சொன்ன பிறகு அதனுடைய தொடர்ச்சி என்னன்னா, இங்க நிற்கிறவர்கள் பேசிட்டு வராரு. மனுஷகுமாரன், இயேசு தன்னை சொல்றாரு, மனுஷகுமாரன் பிதாவின் ராஜ்யத்துல வருவதற்கு முன்னாடி
மனுஷகுமார் தம்முடைய பிதாவின் மகிமை பிறந்தவர் தம்முடைய தூதனோடு வருவார், அப்போது அவனோடு கிரியக்கத்தக்கதாக பலனளிப்பார். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு பேசிக்கிட்டு இயேசு சொல்றாரு. திடீர்னு கையை காட்டுறாரு. கையை காட்டி இங்க நிற்கிறவர்கள் இவர்கள் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருகிறதை காணும் முன்னே மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா பிதாவை மகிமை பொருந்தினவராக மனுஷகுமார ராஜ்யத்தில் வருவதெல்லாம் பாக்குறது மாதிரி இவங்க சாக மாட்டாங்க, அதான் சொல்றாரு இயேசு. அப்ப ஏறக்குறைய 2024 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப அவங்க உயிரோடு இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். வசனத்தின் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா எழுத்து வடிவில் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கேள்வி வரும். ஆனா இதுக்குதான் தீர்க்கதரிசி வேணும். தீர்க்கதரிசிகள் தான் அதை சரியா சொல்ல முடியும். 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுவானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவராக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கு இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். அது நீங்க தொடர்ந்து வாசிக்கிற விஷயம் தெரியும். ஏன் இந்த வசனத்தை துவக்க நேரத்தில் பாத்தீங்கன்னா 6 நாளைக்கு பின்பு ஒரு செய்திக்குரிய சபை ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. 6 நாளைக்கு பின்பு இயேசு மறுரூபமானாரு. அப்ப இயேசு எப்போ மறுரூபமானாரு பாத்தீங்கன்னா 6 நாளைக்கு பின்பு 7வது நாள் ஓய்வு நாள். ஏப்பா எனக்கு கேட்டா தலைய சுத்த ஆரம்பிச்சிருச்சு. செய்திக்குரிய பாஸ்டர் செய்திக்குரிய சபை போதகர் சொல்றாரு 6 நாளைக்கு பின்பு வசனம் சொல்லுது 6 நாளைக்கு பின்பு 7வது நாள் ஓய்வு நாள். இல்ல அங்க சொன்னாரு பாருங்க, அந்த சொன்ன 6 நாளைக்கு பின்பு இயேசு இதை தம்மிலே நிகழ்த்தி காட்டினார். அப்ப மனுஷகுமாரன் என்ன காட்டினாரு? பிதாவின் ராஜ்யத்தில் வருவதை அல்லது மகிமை பொருந்தின வருவது. இப்போ அங்க பார்த்தாங்க பாருங்க, சீஷெல்லாம் பார்த்தாங்க பாருங்க, அவங்க பார்த்தாங்க. எதை காட்டினார் இயேசு கிறிஸ்து? இனிமேல் நடக்க போவதற்கான ரிகர்சல். நீங்க நல்லா புரிஞ்சுக்க விரும்புறேன். ஒரு நாடகம் நடத்துவதற்கு முன்னாடி அதற்கான ஒரு ரிகர்சல் இருக்கும். ஒரு பாட்டை பாடுவதற்கு முன்னாடி அதற்கான பயிற்சி இருக்கும், ஒரு ரிகர்சல். அது போலதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார் என்பது ஒரு 6 நாளுக்கு முன்னாடி சொன்னாரு. அதை சீஷருக்கு நிகழ்த்தி காட்டினாரு. ஃபுல்ஃபில் ஆச்சு. இப்ப மனுஷகுமாரன் தேவனுடைய புத்திர பூமியில வெளிப்படுகிற நேரத்துல ஆதாம் ஒரு வார்த்தை பேசுவான், அது நடக்கும். அதுதான் உண்மையான நிலை. அப்ப தேவ புத்திர வெளிப்பட்டு இருந்தானா பேசுகிற ஒரு ஊழியம் நடக்கணும். அப்ப என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தோம்னா, இருக்கிற தேவ புத்திரருக்கெல்லாம் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில தீர்க்கதரிசி என்ற ஒரு மனுஷனை பிரதிநிதியாக காண்பித்தார். மனவாட்டியில அவர் ஒருவர், சரிங்களா? இருக்கிற பிரைட்ல ஒரு பிரைடு, அவர் தீர்க்கதரிசி, அவர் எலியேசர், அவர் 7ஆம் தூதர், எல்லாத்தையும் இருந்தாலும் கூட அவரும் மனவாட்டியில ஒருத்தர் தான். அதே நேரத்தில் தேவனுடைய புத்திரர்ல அவரும் ஒருவர் தான். இப்ப அதுக்காக தான் இப்ப என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை அவர் யோசிச்சிருக்கிறாரு. ஜெபம் ஆகிற இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போனா அது யோசிச்சிருக்கிறதுல கர்த்தருடைய தூதனானது ஆண்டவருடைய பரிசுத்தாக பேசினார். பைபிள் உள்ள எல்லா வசனம் இப்படி அப்படிதான் இந்த வசனம். ஆச்சரியமாச்சு, என்ன இந்த வசனம் இப்படியா புரிஞ்சுக்க முடியலையா? அவர் அன்னைக்கு வேட்டையாடிட்டு இருக்கிறாரு. வேட்டையாடல ஒண்ணும் கிடைக்கல, ரொம்ப சோர்ந்து போயிட்டார். 3 நாள் ஆயிடுச்சு, ஒண்ணும் கிடைக்கல. அப்ப சத்தம் சொல்றது, நீ வேட்டையாடிட்டு இருக்கிற. இவருக்கு ஏற்கனவே அணில் எதுவும் கிடைக்கல. அது ஆகஸ்ட் மாசமா அப்படி ஒரு மாசம். அந்த மாசத்துல பாத்தீங்கன்னா அணில் வராதுங்களா? அது இவர் இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு காட்டுத்தீ மரம். காட்டுத்தீ மரத்துல அணில் வராது. அப்ப பரிசுத்த ஆவியார் பேசிட்டு இருக்கிறாரு, நீ வேட்டையாடிட்டு இருக்கிற. ஆமா வேட்டையாடி ஒண்ணும் கிடைக்கல. இப்ப நீ அணிலை எதிர்பார்த்துட்டு இருக்கிற. உனக்கு எத்தனை அணில் வேணும்? எது பேசிக்கிட்டே இருக்குது, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. உனக்கு எத்தனை அணில் வேணும்? யோசிக்கிறார், எத்தனை அணில்? சரி ஒரு 3 அணில் கேட்கலாம. 3 அணில் வேணும். என்ன அணில் வேணும்? இளம் சிவப்பான இளம் அணில் 3 அணில் வேணும். ஓகே, எந்த இடத்துல வேணும்? ஒரு குறிப்பிட்ட இடத்துல சொல்றாரு, அந்த இடத்துல வேலைக்கு மேல அங்க ஒரு அணில் வேணும். அந்த இடத்துல அணில் அப்படி சொல்லி முடிச்சோம். அங்க ஒரு அணில் இருக்குது. தரிசனமா சொப்பனமா அவருக்கு ஒண்ணும் புரியல. கையில இருக்கிற துப்பாக்கி எடுக்கிறாரு, அதை குறிப்பாக்குறாரு. கண்ணெல்லாம் நல்லா தெரியுது.
ஷூட் பண்றாரு, அணில் கீழே விழுது, எடுத்தா ரத்தம் இல்ல, கையில ரத்தம். நிஜமா தரிசனமா ஒண்ணும் புரியல. எதை நடந்துகிட்டே இருக்குது? அணில் எடுத்து வச்சுக்கிட்டாரு. திரும்ப சத்தம் பேசுது. நீ இன்னும் சந்தேகிக்கிறியா? எத்தனை நீதி கேட்ட? 3 நீதி கேட்டல. ஆண்டவரே, நான் உங்களுக்கு சந்தேகிக்கலாம் ஆண்டவரே. திரும்ப வேற அணில் எங்க வேணுமோ பேசினா அணில்கள் உண்டாக்கப்பட்டது. 2வது முறை, சில வருஷத்துக்கு பிறகு 2வது முறை தேவன் பேச சொன்னாரு. பேசின பிறகு அணில்கள் உண்டானது. இன்னொரு சமயத்துல பனிமழை பெய்ஞ்சு, பனி புயல் வந்துட்டு இருந்துச்சு. ஏரியாவில வானிலை ஆராய்ச்சி மையத்துல இருந்து ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க, சீக்கிரமா அவங்க வந்து பாதுகாப்பா இருக்க. மலையை விட்டு வேகமா கீழே இறங்கி வராங்க. ஆனா ஒரு சத்தம் சொல்றது, நீ எங்க இருந்து புறப்பட்டு அங்கே திரும்பி போ. சத்தம் சொல்றத பாத்தீங்கன்னா மனுஷ அறிவுக்கு அது அப்பாற்பட்ட நிலையில் இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு அவர் எவ்வளவு சீக்கிரமா கீழே இறங்கி வந்தாரோ, அவருடைய கூடாரத்துக்கு போறாரோ அவ்வளவு சீக்கிரத்தை அவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆனா சத்தம் சொல்றது, நீ எங்க இருந்து புறப்பட்டு வந்து அங்கே திரும்பி போ. மேல போயிட்டு இருக்கிறாரு, பனி பெஞ்சுக்கிட்டு, பனி பெஞ்சுக்கிட்டு, பனி பெஞ்சுக்கிட்டு. சத்தம் சொல்லுது, நீ இன்னொன்னு நடக்க விரும்புறியா? ஆண்டவர் நடக்கிறதுக்கு அவர் விரும்பினார். அவர் சொன்னாரு, நீ பேசு, அது நடக்கும். சூரியனை பனியெல்லாம் மூடிக்கிட்டு இருக்குது. இப்ப பேசுறாரு, நான் இத்தனை நாள் வேட்டையாட போறேன், பனியே நீ விலகி போ, சூரியனே நீ உதி. பனி விலகி போனது, சூரியன் உதித்தது. 3 நாள் வேட்டையாடினார், முடிஞ்சது. அவர் கீழே இறங்கி போறார், மலையை விட்டு கீழே இறங்கி போற ஒரு இடத்துல பெட்ரோல் நிரப்ப போறாரு. பெட்ரோல் பங்க்ல பேசிடுறாங்க. ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி இயற்கைக்கு அப்பாற்படுத்த ஏதோ ஒரு ஆச்சரியமா நடந்தது இல்ல. பெட்ரோல் பங்க் ஏதோ ஆச்சரியப்பட்டு போனாங்க. ஏன் அப்படி நடந்துச்சு? யோசுவாவின் காலகட்டத்துல சூரியனே நீ கிபியோனிலும், சந்திரனே நீ ஆயிரம் பள்ளத்தாக்கில தரித்து நில்லுங்க சொன்ன போது, அந்த வார்த்தை கேட்டு தேவன் சூரியனையும் சந்திரன் நிறுத்தி போட்டு இருப்பாருன்னா, அந்த தேவன் இன்னைக்கும் மாறாதவரா இருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் செஞ்சு காட்டினாரு? புத்திர சுவியார ஒரு செய்தியை அவர் பிரசங்கம் பண்ணுவாரு. ஏற்கனவே ஒரு 4 பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த 4 பாட்டுல அவர் பிரசங்கம் பண்ணது, ஒவ்வொரு நாளும் அவர் பிரசங்கிச்சா, எத்தனை நாள் பிரசங்கிச்சான்னு தெரியல. ஜெபிக்க வருவாங்க. ஒரு மனுஷன் வந்தாரு, வந்து ஒரு வயசானவர் சொல்லி முடிச்சாரு. வயசானவருக்கு வந்தாரு. அவங்க மக பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்படாத ஒரு பெண்ணு. அவருடைய இருதயத்துல அந்த பாரம் இருந்துட்டு, என் மக ரட்சிக்கப்படுமா இருக்கும், ரட்சிக்கப்படாம இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு வர்றத தீர்க்கதரிசிகிட்ட வந்த பிறகு தீர்க்கதரிசி சொல்றாரு, பிரதர் நம்ம ஜெபிக்கலாமே. அப்படி சொல்லல, உன் மகளை உனக்கு தருகிறேன், போ. உன்னுடைய சுகத்தை நான் உனக்கு தருகிறேன், உன்னுடைய இருதயத்தை விருப்பத்தை நான் உனக்கு தரேன். யாருக்கு தர முடியும்? தேவனை தவிர வேற யாரும் தர முடியாது. இங்க என்னத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, நான் தேவனுடைய முழு தேவ புத்திரருக்கு பிரதிநிதியாக இருக்கிறார். அப்படின்னா தேவ புத்திரர்கள் இந்த பூமியில வெளிப்படக்கூடிய காலத்துல நீங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ புத்திர இனிமேல் வெளிப்பட போறாங்க. இல்ல இல்ல, உங்களிலும் என்னிலும் அந்த மாற்றத்தை தேவனாகிய கர்த்தர் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வரப்போகுது, அன்னைக்கு இந்த சரீரமானது அழிவுக்குரியது, இது அழியாமை தைத்துக் கொள்ளும். அப்போது இந்த பூமியை விட்டு நான் பறந்து போவேன். பூமி பிரசவத்தை என்ன செய்யப்படா, ஒரு புதிய பூமியை பிறப்பிப்பாள். ஏற்கனவே தண்ணீர் வந்தது பிரசவத்துல. முதலாவது தண்ணீர், 2வது ரத்தம், 3வது ஜீவன். அது போல நோவா காலத்துல தண்ணீரை தேவன் பூமிக்கு அனுப்பினார். இயேசு காலத்துல ரத்தத்தை அனுப்பினார். இப்போது நாம எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் ஒரு புதிய பூமியை பிறப்பிக்க போகிறார். அந்த சரீர மாற்றம் பெற்ற நீங்கள் நானும் இந்த பூமியில் இயேசுவோடு கூட இருக்க போகிறோம். அப்படியே நான் தீர்க்கதரிசனம், வேற எந்த காலத்துல தேவ புத்திர வெளிப்படுவாங்க? இந்த காலம், இந்த காலம், இந்த காலம். நீங்களும் நானும் தான் அந்த தேவனுடைய புத்திரராக நம்ம அவர்கள் ஜீவிக்க போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் நானும் தேவனுடைய புத்திரராக இருக்கிறோம். தேவன் உலகத்திலிருந்து உங்களை எதற்கு பிரித்தெடுத்தார்? ஸ்தாபன கோட்பாடுகளில் ஏன் பிரித்தெடுத்தார்? உலக பழக்க வழக்கங்கள் ஏன் தேவன் நம்மை பிரித்தெடுத்தார்? நீ இந்த பூமிக்குரியவன் இல்ல, நீ தேவனுடைய புத்திரர். உனக்காக பரலோகம் மகத்தான ஒரு காரியத்தை செயல் வடிவம் செய்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய ஆத்மாவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது வெறும் ஆத்மாவில மட்டும் கிடையாது, அந்த மாற்றம் உடைய சரீரத்தை நிகழப்போகிறது. ஆபிரகாமி 100 வயது நிரம்பி போச்சு. அவனால ஏத்துக்க முடியல, நம்ப முடியல. தேவனாகிய கர்த்தர் பேசுறாரு. அவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவரு, 100 வயசான கிழவனுக்கு ஒரு பிள்ளை தேவையே இல்ல, நடக்காது, இதெல்லாம் நடக்க முடியாது. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக.
அவர் தேவன், அவர் தேவன், அவர் தேவன். உன் சரீரம் சொல்றத நம்பாத, டாக்டர் சொல்றத நம்பாத, மற்றவங்க சொல்றத நம்பாத. இயேசு சொல்றாரு, அவருடைய வார்த்தையில ஜீவன் உடையதா, அவர் தன்னுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அவர் இன்னைக்கும் மாறாதவர், 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 மாறாதவர். தேவன் தன்னுடைய வார்த்தையை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார். முழு தேவனுடைய புத்திரருக்கு பிரதிநிதியாக தீர்க்கதரிசியை தேவன் காட்சி கொண்டு வந்தார். அந்த மனுஷன் பேசுகிறார். மூன்றாவது எழுப்பில அணில் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் பேசுறாரு. பனி புயல் கடந்து போது சூரியன் உதிக்கிறது. செத்து போன ஒரு சின்ன மீனுக்கு, சிறு மீனு, நான் உனக்கு ஜீவனை தருகிறேன். சின்ன மீன் ஜீவனை பெற்றுக் கொண்டது. எப்படி ஐயா? தேவ புத்திர, தேவ புத்திர, தேவ புத்திர. ஒரு முரட்டு மாடு அங்கு உள்ள அநேகர் அதை முட்டி கொண்டு போட்டது. அந்த மாடு அங்கிருந்து ஓடி வருகிறது. தேவ புத்திரன் சொல்றான், நான் உனக்கு எந்த டிஸ்டர்ப் பண்ண வரல, நான் இங்க ஒருத்தருக்கு ஜெபிக்க போறேன், நீ போய் படுத்துக்க. மாடு ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு போய் படுத்துக் கொண்டது. காரணம் என்ன? தேவபுத்திர வெளிப்பட்டாயிருச்சு. தேவபுத்திர வெளிப்படுகிற இந்த காலத்துலதான் பூமி தம்முடைய காரியத்தை இந்த பூமியில நிகழ்த்த போகிறது. நீ தேவனுடைய புத்திர. முழு பரலோகமும் பின்னாடி இருந்துட்டு இருக்குது. பரலோகத்துக்குரிய அக்னி ஸ்தம்பம் தீர்க்கதரிசியை வழிநடத்தி கொண்டு அதே அக்னி ஸ்தம்பம் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன். சேர்ந்து வாழ்வோமே. விசுவாசியே நீ பதறாது, விசுவாசியே நீ கலங்காது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் எங்கள் பரலோக பிதாவே, சர்வ வல்லமை படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஈடு இணையற்ற ஒப்பற்ற நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தேவனே நான் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தற்செயலாக பிறந்தவர்கள் கிடையாது. ஆண்டவரே, இந்த பூமியை அஸ்திவாரப்படுத்துவதற்கு முன்னாடி, இந்த உலகங்களை எல்லாம் உண்டாக்குவதற்கு முன்னாடி நாங்க அத்தனை பேரும் உங்களுடைய சிந்தனையில இருந்தோம். ஆண்டவரே, எங்களுடைய பெயரெல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தினை எழுதி வைக்கிறீர்கள். நாங்கள் இந்த காலத்தில்தான் பிறக்க வேண்டும் என்பது கூட உங்களுடைய சித்தமா இருந்தது ஐயா. ஆண்டவர் ஆகிறதான் கர்த்தாவே, நீர் கூப்பிட்ட மாத்திரத்துல நாங்கள் உங்களுடைய ஆடவா இருந்தபடியா ஐயா. எங்கள் மேய்ப்பனாகிய பிரதான மேய்ப்பனாகிய சட்டத்துக்கு நாங்கள் செவி சாய்த்து உமக்கு பின்னாடி நாங்கள் ஓடி வந்தோம். ஆண்டவரே, ரட்சகா ஸ்தோத்திரம்.
நீர் சொன்ன இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களை நிறைவேறி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய சரீரம் மீட்பாகிய அந்த புத்திர சுவிகாரம் வருவதற்காக இன்றைக்கு நாங்களும் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை முடித்து அக்கறையிலே எங்கள் தேவனோடு கூட சேர்ந்து வாழ அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அது எங்களுடைய பரிபூர்ணமா நிறைவேறட்டும். வந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் உங்களுடைய விலையேறப்பட்ட கருத்துக்குள்ளாக வைக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய ரத்தத்துக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரா இருக்கிற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.